Vanakkam Geeks. இது வெறும் news enlightening the heartbeats. For new gadgets, new facts, and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. Vanakkam Geeks. Vanakkam Geeks. Welcome to TechWatch Tamil by Phone Arena Tamil. வணக்கம். ஆஃப்டர் பிரேக். ஆமா, எல்லாரும் வெக்கேஷன் போயிட்டு வந்தோம். இல்ல அந்த பிரேக் எதுக்கு அப்படின்னு சொல்றோம். எல்லாரும் போய் ஆக்சுவலா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் ட்விட்டர்ல நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்தோம். இன்னைக்கு அது எல்லாத்தையும் தான் உங்க கூட ஷேர் பண்ண போறோம். சரி, ஃபர்ஸ்ட் இதுல தான் ஆரம்பிச்சோம். வந்து ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து பாலிடிக்ஸா நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். சரி, இது ஆரம்பிச்சிருவோம். ஃபோன் 3 வந்து 8s Gen 4 flagship chip அப்படின்னு போட்டிருக்கு. லேட்டஸ்ட் flagship Snapdragon. போன இதை கம்பேர் பண்ணும்போது ஃபோன் 2 கம்பேர் பண்ணும்போது இல்லடா அதை விட இந்த சின்ன பசங்க ஒரு சிலர் வச்சிருக்காங்கடா வாட்ஸா. அவங்க என்ன பண்றாங்க, நான் தப்பு சொல்ல, ஆல்ரெடி நான் சொன்ன அதே விஷயம் தான். பார்த்தேன் பயோலாம் போயிட்டு 19 வயசு அப்படிலாம் இருந்தது. இதை நான் பேசாம இனிமே ஸ்கிரீன் ரெக்கார்ட் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாரும் ரிவ்யூ போட்டதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அகீஸ் தான் எல்லாரும் ரிவ்யூ பண்ண, உண்மையா ரிவ்யூ பண்ண எல்லா கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கும் வந்து தேங்க்ஸ். ஹைலைட் என்னன்னு கேளு. உண்மையில என்னென்ன இருந்தது எல்லாமே சரி, அந்த உண்மையில என்னமோ இருக்கட்டும். இப்ப கேள்வி என்ன தெரியுமா, 8s Gen 4ன்னு தெரிஞ்ச உடனேயே கால்பே வந்து அந்த நத்திங் டிவி ஷோல சொன்ன உடனே இங்க வந்து ஒரு நிறைய போஸ்ட், ஒரு 20-30 போஸ்ட் என்னால பார்க்க முடிஞ்சது. 8s Gen 4 is superior than 8 Gen 3. என்னெல்லாம் supposed to consider 8s Gen 4 அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் எல்லாம் ஒரே மாதிரி போடுறானுங்க, த்ரெட் மாதிரி போட்டுக்கிட்டே இருந்தானுங்க. எனக்கு என்னன்னா கீழே ஆனா கொஞ்சம் பேருக்கு அறிவு இப்போ வந்து கொஞ்சம் அதிகமா ஷூட் அப் ஆயிடுச்சு போல. கமெண்ட் செக்ஷன் போய் பார்த்தேன், ட்விட்டர்ல கமெண்ட்ல போய் பார்த்தேன். எல்லாரும் என்ன தெரியுமா, சார் நீங்க ட்ரூ ஃபிளாக்ஷிப் பத்தி பேசுனீங்க, நாங்க 8 எலிட் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், நீங்க 8 Gen 3 கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. 8 Gen 3 எங்க ரேடார்லயே இப்ப கிடையாது. நீங்க 8 எலிட் கூட 8s Gen 4 கம்பேர் பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க சூப்பீரியரா இல்லையா அப்படின்னு. இதுதான் ஃபோன் 2ல இப்படி தாங்க நடந்தது. அதுதான் ஃபிளாக்ஷிப்ல வரும். அப்படி 8s Gen 2 அப்பயாவது அது ஃபிளாக்ஷிப் 8 சீரிஸ் சிப் தான் யூஸ் பண்ணாங்க. இதுவும் 8 சீரிஸ் சிப் தான். ஆனா S சீரிஸ் ஆயிடுச்சுல. 8s ஃபிளாக்ஷிப்னு சொல்லிட்டு இத வந்து ஃபிளாக்ஷிப் சிப்னு சொல்றது என்ன நியாயம்? வந்து ட்ரூ ஃபிளாக்ஷிப் இந்த வாட்டி காம்ப்ரமைஸே கிடையாது. டேய் கால்பை ஓவரா கஞ்சா எடுக்காதன்னு சொன்னேன், கேட்டியா? இப்படி நாசம் பண்ணிட்டியாடா கம்பெனியை, உருப்பிடுவியா நீ? சொல்லுங்க. ஸோ 2 வருஷம் முன்னாடி வந்த ஃபோனை வந்து கம்பேர் பண்றாங்க. எப்படி சிரிக்கிறான் பாரு, எவ்வளவு பிரச்சனை நடக்குது. இப்படி வாய் விட்டு சிரிச்சிட்டு இருக்கான். இங்க பாரு, இது எனக்கு எப்படி இருக்கு, நான் கவுண்டமணி செந்தில் காமெடி ஒன்று பார்த்திருக்கியா, ஒரு காட்டேரியை விடுவாங்களே அந்த மாதிரியே இருக்கு. இல்ல போன 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த போனை வச்சு கம்பேர் பண்றாங்க. காம்படிஷன் என்னன்னா இவங்களோட நத்திங் ஃபோன் 2 தான் காம்படிஷனா. 2 வருஷத்துக்கு அதோட அப்கிரேட் தான் அப்படின்னு போட்டு யார் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க? இவங்களே தான் 88% வந்து கிராஃபிக் இம்ப்ரூவ்மெண்ட் போன ஃபோன் 2 கம்பேர் பண்ணுவாங்க. ஏய் ஒழுங்கா யோசிக்க தெரியும். போன இதை கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு பெட்டரா இருக்கு, அதை பாப்பீங்களா? நீ உட்காந்து ஏன் 8 எலிட் வரல அதெல்லாம் பேசக்கூடாது. போன இதோட நல்லா இருக்கா, கம்முன்னு இருக்கு. கரெக்ட் தான். ஓ பைத்தியகா, இதெல்லாம் யார் வெர்ஷன் பேசுறது? அக்கீஸ் பேசுறானா? கால்பே அந்த யூடியூப் இன்டர்வியூ பார்க்கலையா? மிரட்டி பேச சொல்றாங்களா? சொல்றாங்க, நாங்க தட்டி கேக்குறோம்டா. அந்த இன்டர்வியூ பார்க்கலையா இல்லையா? அந்த இன்டர்வியூ பாத்தியா? யூடியூப் இன்டர்வியூ பார்க்கல. நான் அந்த ஸ்டெம்மர் பிரசிடென்ட் கிட்ட பிரைம் மினிஸ்டர் கேட்டு உனக்கு C+ செக்யூரிட்டியோட வாங்கி தரடா, இந்த மாதிரி பேசாதடா. அப்புறம் அந்த இதெல்லாம் வந்து போரிங்கா, அந்த டிசைன்லாம் போரிங் டிசைனா விட்டா இவன் சோனி XM சீரிஸ்லாம் வந்து இப்ப பாருங்க ஒரே மாதிரி இருந்துட்டாங்க. அதெல்லாம் பாருங்க, அந்த டிசைனை பாத்தியா இல்லையா? இல்ல அங்கதான் ட்விஸ்ட் ஆரம்பிச்சது. சோனியை கூப்பிட்டு அந்த நத்திங் டிவி ஷோல சோனி பொதுவா பண்றாங்க, வருஷ கணக்கா பண்ணிட்டு இருக்காங்க. சோனி ஹெட்போன்லாம் வந்து அப்படியே ஒரே நாங்க பாருங்க எப்படி மாத்துறோம் அந்த ட்ரெண்டே அப்படின்னு. ஹெட்போன் ஸ்பேஸையே நாங்க புரட்டி போட போறோம். இது இந்த புது சரியா? இதெல்லாம் ஏன் டைலாக் கேளு. அடுத்து நடந்தது ஒரு சம்பவம், அதான் அல்டி தானே வந்து கழுத்தை விட்டு போயிடுச்சு. என்னன்னா ஒரு ட்வீட் போட்டான், இந்த ரெட்டிட் பேஜ் இருக்குல்ல, அதில் வந்து என்ன இருந்திருக்கு, இந்த மாதிரி தான் நத்திங்கோட இது டிசைனு, நத்திங் ஹெட்ஃபோன் டிசைன் சொல்லி டிஸ்கஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இடத்துல செனைசரோட அட்மின் இருந்திருப்பாங்கல்ல, அங்கே உள்ள ரெட்டிட்டில் அவன் போட்டிருந்திருக்கான், என்னடா டிசைன் இது அப்படின்ற மாதிரி போட்டிருந்திருக்கான். அதை உடனே எடுத்துகிட்டு கால்பே வந்து என்னன்னா அந்த ஸ்க்ரீன் அந்த இதை போட்டு ஹெட்ஃபோன் செய்ய சொன்னால் பிசி கூலர் ஃபேனை செஞ்சுட்டு நீலாம் வந்து என்கிட்ட பேசுறியா அப்படின்னு சொல்லி செனைசரை போட்டிருந்தான்.
கால்பே. ஆமா கேளு, அதுக்கு கீழே ஒரு லூசுத்தனமான ஒரு விஷயத்தை பண்ணிட்டான். HD 680 ஏதோ ஒரு மாடலு சனைசரோடது, அதை நான் 10 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு தெரியும் அப்படின்ட்டான். இப்போ அவனே அவன் வாயால மாட்டிட்டான். எனக்குலாம் படிச்சதுமே என்ன சரி பண்ணுச்சுன்னா, உன்னோட சிஎம் பட்ஸை வாங்கிட்டு 1 வருஷத்துக்குள்ள பேட்டரி செத்துட்டு கிடக்கு, நீ 10 வருஷத்துக்கு மேலே சனைசர் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணியிருக்க, நீ பேசலாமா? நிறைய பேர் இப்போ என்னன்னா கோட்டட் ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ எப்படின்னா 3 வருஷம் நத்திங் ஹெட்ஃபோன் ஒர்க் ஆகும்னு உன்னால சொல்ல முடியுமா அப்படின்லாம். நீயே சொல்ற அது 10 வருஷமா வேலை செய்யுது. இவனே வாய் கொடுத்து எல்லா இடத்துலையும் இது எப்படின்னா நெகட்டிவ் பப்ளிசிட்டி, 100% நெகட்டிவ் பப்ளிசிட்டி சூப்பராக பண்ணுறான். முதல்ல இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன். இவங்க நெகட்டிவாக இவன் வேற இப்போ எதுக்கு போயிட்டு ஒரு சோனியோ இல்லாட்டி சனைசரையோ அடுத்து போஸ் தான் இப்போ வெயிட்டிங்ல இருக்கும், அதுக்கு ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணிருப்பாங்க. இவனை யாரோ மிரட்டி இவனோட கேர்ள் ஃப்ரெண்டோ ஒய்ஃபையோ கடத்தி கொண்டு போய் மிரட்டி பேச வைக்கிறாங்க. மிரட்டிலாம் பேசிருக்காங்க. இந்த மாதிரி லூசு இதெல்லாம் பேச மாட்டான் இவன். யார் இவன்? பேச மாட்டான், இப்போதான் பேச ஆரம்பிச்சிருக்கான். அப்படிலாம் கிடையாது, ஏதோ நடக்குது. ஆரம்பிச்ச டைம்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவன் ஆரம்பிச்சு சொன்னது எதையுமே செய்யல அப்படின்னா என்ன அர்த்தம்? பைத்தியக்காரன் தாயே. எனக்கு இப்போ என்னன்னா, நான் முதல்ல சொன்னேன், இது சில சமயங்கள்ல எனக்கு மனசுக்கு இப்போ ரொம்ப நிம்மதியா இருக்கு. நம்ம சில சமயங்கள்ல சில விஷயங்கள் எடுத்து சொல்லும் போது ஏதோ வன்மோ நத்திங் உனக்கு காசு தரல அப்படிலாம் கமெண்ட் போட்டாங்கல்ல, அவங்க கையெல்லாம் வெண்குஷ்டம் வரட்டும், அவ்வளவுதான். படிச்சு பார்ப்பாங்க இல்ல, இப்போ இதெல்லாம் போய் படிங்க, அவன் என்னெல்லாம் பண்றான்னு போய் படிச்சு பார்த்துட்டு வாங்க. எதுல இருக்கு ஆக்சுவலா? அது ட்விட்டர்லடா ட்வீட்டே போடுறான் லைவா. இவன்டா எதுல இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்க நீ? லைவா கால்பே ஹேண்டில் உள்ள போய் பாரு, அவன் போட்டுக்கிட்டு இருக்க ட்வீட் எல்லாம் கேனத்தனமா இருக்கு. அது இவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கிற யாராவது இது வரைக்கும் பேசி நீ பார்த்துருக்கியா? நீ நத்திங் டிவின்னு ஒன்று நடத்துகிற, ஓகே, உன் வயசுக்கு நீ வித்தியாசமாக ட்ரை பண்ணுற, பப்ளிக்கை ரீச் ஆகிறதுக்கு ஒரு சிஇஓவாக ரீச் ஆகிறதுக்கு நீ ட்ரை பண்ணுறதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது, கிரவுண்ட் லெவல் கனெக்ட் எய்ம் பண்ணுற, எனக்கு அதெல்லாம் ஹாப்பியாக இருக்குது. இப்போ என்ன சுந்தர் பிச்சை தான் பண்ணிட்டு இருக்காரு, வாரம் பிச்சை மாமன் பாட்காஸ்ட் வாங்க அப்படின்னு அப்படியே பண்ணிட்டு இருக்காப்புல. எவ்வளோ சிஇஓஸ் இருக்காங்க, எவ்வளோ விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சதின் நண்டையில் இருக்காரு, எவ்வளவோ பிராண்ட்ஸ் இருக்கு. லாகின் பண்ணலாம், லாகின்லாம் பண்ணாமே நீ போஸ்ட் பார்க்கலாமே. இல்ல வரல, இல்ல பழைய போஸ்ட் தான் வரும், லாகின் பண்ணா லேட்டஸ்ட். சரி, என்ன நீ ஏன் வருத்தப்படுற? இருந்தா அந்த இதை நீ பார்க்கணும், அவ்வளவுதானே. வேணா ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பண்ணலாமா? வாட்ஸா போடுங்க. இல்ல ரொம்ப ஆசைப்படுறான் நாளைக்கு. இங்க பாரு, ஐயோ டேய் ஏன்டா இப்பலாம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ஒரு டிஎன்டி போட்டேன். சரி, அப்ப அப்படியே அந்த டிசைன் பத்தியும் பேசிடுங்க. தாராளமா. இந்த இமேஜஸ் நீங்க காட்டி, இதான் டிசைன். ஓகேயா, இதான் டிசைன். முன்னாடி ஒரு டிசைன் சுத்திட்டு இருந்துச்சு, அது வந்து ஃபேக், இதான் வந்து புது டிசைன். இந்த சைடுல இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. இங்கே தான் வந்து அந்த மேட்ரிக்ஸ் இருக்கும், பாத்துக்க. Sennheiser pokes fun at nothing. Says the company whose headphone looks like a PC cooling fan. அதான் இந்த டிசைன் தான் அது. HD 650 ஆ? அதாவது HD 650 இமேஜையும் மக்களே போட்டாங்க கீழே. இதுக்கு கீழே நீ ரிப்ளைல போய் பார்த்தனாலே இருக்கும் அது எப்படி இருக்குன்னு. இதோ இந்த மாதிரியான இதெல்லாம் நல்லா தானே இருக்குது. அதாவது ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, ஹெட்ஃபோன் ப்ரொஃபஷனல் கிரேட்ல இருந்தா அது வந்து இப்படி தாண்டா இருக்கும், ஆடியோ டெக்னிக்கா தான் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆமா, அதான்டா மானிட்டரிங் ஹெட்ஃபோன்ஸ்லாம் இன்னும் பயங்கரமா இருக்கும். இது வந்து வேற லெவல் டிசைன். அதை நீங்க தப்பா பேசுனீங்கன்னா ரத்தங்கக்கி சாவீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்டா இப்படி பேசுற? சரியா? அடுத்து நியூ வெப்சைட் டிசைனா? அதெல்லாம் சும்மா ஏதாவது உள்ளுக்குள்ள வந்து ஏதாவது வளர்ச்சி சொல்லிட்டு இருப்பான். உன் டிசைன் டிபார்ட்மெண்ட்ல எவன் இருக்கான்னு பாரு. இல்லடா, நான் திரும்பியும் சொல்றேன், இப்போ நத்திங் ஃபோன் துண்டா தெரியுதானா? சீரியஸா எஸ், உண்மை. இப்போ இந்த ஃபோன் கூட நான் அப்படி சொல்ல முடியாது, ஆனா நத்திங் ஃபோன்ஸ் எல்லாமே தனியா தெரியுது. ஆமா, அதாவது பப்ளிக்ல எடுத்துட்டு போகும்போது தனியா தெரியுது, கிராஜுவலா வந்து டிக்ரீஸ் ஆயிட்டு வருது. இல்ல ஆனா தனியா தெரியுதா இல்லையா? அவ்வளவுதான் கேள்வி. என்ன வாட்சா, இப்போ நானே வந்து ரைட் லெக்ல இருக்கிற பேண்ட்டை பாதி கிழிச்சிட்டு போனேன்னு தனியா தெரியும்ல கூட்டத்துல. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று இவங்க தனியாக பண்ணுறாங்க, அது உண்மைதான், அது அக்செப்டடு. இன்கம்ப்ளீட் டிசைன் மாதிரி இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி மாறிடுது. இங்கே கேள்வி என்னன்னா, இது வந்து எசென்ஷியல் பற்றி ஒரு நாளுக்கு வந்து பேசிட்டு இருந்தாங்க, அது வேற சாகடிச்சாங்க. எசென்ஷியல் அக்வயர் பண்ணீங்களே, இந்த மாதிரி திரும்ப ஏதாவது பண்ண போறீங்களான மாதிரி. சரியா? இது பேர் ஜெம் ஃபோனு, இந்த மாதிரி ஏதாவது பண்ண போறீங்களா? பிராக்டிகலா பாசிபிள் கிடையாது, யாரும் வாங்க மாட்டாங்க. டே வாங்குறாங்க வாங்கல ரெண்டாவது விஷயம்டா. ஆனா அவன் சொன்னான் தெரியுமா கடைசியில், நாங்க எசென்ஷியல் டொமைன் யூஸ் ஆகும், அந்த பேர் யூஸ் ஆகும்ட்டு வாங்கணும். டேய் அந்த ட்ரேட்மார்க்காக வாங்கியிருக்கான், எசென்ஷியல் ஸ்பேஸ்க்கோசரம் வாங்கியிருக்கான். அந்த ட்ரேட்மார்க் ஃபோன் கம்பெனியே வாங்கியிருக்கான். எப்போ வாங்கினான் அவன்? நத்திங் ஆரம்பிக்கும் போது வாங்கிட்டான். நத்திங் ஆடியோ ப்ராடக்ட் வரும்போதே வாங்கிட்டான், முன்னாடி வாங்கிட்டான். 2022லயே போய் வாங்கினான். அதனால கொஞ்சம் ஜோக் தான் இது. ஒன்னா அடுத்து வாட்சன் நீ எது கேட்ட? ஹெட்ஃபோன் தானே வாட்சா கேட்ட? அந்த ஹெட்ஃபோன் நத்திங் ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்னு போட்டோன்னு எல்லாரும் அதை பத்தி போஸ்ட் போட்டுட்டு இருப்பாங்க. எப்படி? அதான் அந்த டிசைன், இந்த டிசைன் தான் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ஆனா அவன் எதுக்கு இப்படி பேசுறான் அப்படின்னு தான் எனக்கு தெரியல. அதான் நீ தான் சொல்லிட்டியே, அப்புறம் என்னத்த சொல்ல. இதுதான் ஆக்சுவலா லீக் பண்ணிருக்காங்க. என்ன வாட்ஸ்அப் இது எப்படி நிக்கும் காதுல?
அதான் நீ இதுக்கு இப்படி சொல்றியே வரேன். நிறைய பேருக்கு எல்லாமே தெரியறது இல்ல, மறந்துடுறாங்க. நோக்கியா மான்ஸ்டர் பீட்ஸ் 12 வருஷம் முன்னாடி பண்ணிட்டு செத்துட்டோம். ஆமாம், இந்த டிசைனை தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ எக்ஸ்டாண்டர்ட் கார்டு கொடுத்து நீங்கள் மடிக்க வைக்கிறீங்க, அவ்வளோதான். இதே பாக்ஸ் ஷேப் தானே? ஆமாம். அப்புறம் இந்த மாதிரி தான் பின்னாடி இருக்கான்னு நான் கேட்குறேன். என்னது உள்ள இருக்கிற அந்த ஸ்பாஞ்ச்? ஆமாம், இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி அப்படி இல்லைன்னா இப்போ அது ஹிடனாக இருக்குன்னு வச்சுக்கடா, இந்த ஷேப்புக்கு இருக்கும். எப்படியும் கண்டிப்பாக உனக்கு வந்து செமி சர்க்கிள் அடி ஒரு மாதிரி தான் இருக்கும். சர்க்குலராகவும் பண்ண மாட்டாங்க. சர்க்குலராக பண்ணுறதுக்கான டிசைன் இது இல்லையே. சரியா, உனக்கு சைடில் அந்த ஸ்பாஞ்சிங் கட்டி பார்க்குது, தெரியுதா? இது என்ன பட்டன் தான்? இங்கே இருக்கு பட்டன் மேலே. இதில் கிளிஃப் இருக்கா? இருக்கலாம், தெரியாது. லைட்டுக்கு கிளிஃபையே கொண்டுட்டீங்களா டேய்? கிளிஃப் இஸ் டெட். ஏன்டா டேய்? அது ஆனால் அநியாயம் இல்லை வச்சா. நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்திருக்கு, நம்ம ஒரு விஷயத்தை இவ்வளவு நாளா பெருசா பேசியிருக்கோம், திடீர்னு பார்த்தா அது டெட்னு அனௌன்ஸ் பண்றதெல்லாம் நியாயமா? மேட்ரிக்ஸ் வருது. மேட்ரிக்ஸா? எப்படி வாயில பச்சை பச்சையா வார்த்தை தான் வருது இப்போ. இல்ல, இது எனக்கு நான் திரும்பியும் சொல்றேன், ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற பிராண்டு மார்க்கெட்டிங் பண்றது தப்பு இல்ல, மார்க்கெட்டிங் பண்ணுங்க, அது ரொம்ப மஸ்ட். மார்க்கெட்டிங் பண்றதெல்லாம் இருக்கட்டும், இது என்ன டிசைன் இது? டேய், இதான் மேட்ரிக்ஸ் டிசைன். இப்போ சொல்லுவாங்க பாரு, தப்பு, இது பொய்யா இருக்கணும் நான் வேண்டிக்கிறேன். அப்போ பாத்தீங்களா அந்த டிசைன் ஃபேக்கா இருந்துச்சா? இதுவும் ஃபேக் தான். நாங்க வந்து ஃபைனல் டிசைன் வந்து லான்ச் அன்னைக்கு மட்டும் தான் வெளியிடுவோம் அப்படின்னு. அப்படி இருந்ததுன்னா பரவாயில்லைங்க. இந்த டிசைன்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு டிசைன் பார்த்தோம் பாத்தியா, கிளிஃபோட செம்ம அழகா இருந்தது. சிவா, இது எதுக்கு கிளிஃபோ கொண்டானுங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ கிளிஃப் யூஸ் ஆகலடா, நான் தான் அன்னைக்கே சொன்னேனேடா, டேய் போனை இப்படி வச்சாலே எல்லாமே தெரியுதுன்ற. நான் இது மட்டும் என்ன நடக்குது இதுல என்ன நடக்குது இப்போ? அது கிளிஃபை கொண்டா உடனே நீங்க வந்து அவனை கொண்டுருவீங்க, அதுக்கு பதில் ஒன்று வச்சிருக்கேன்னு சொல்லி கொஞ்ச நாள் உருட்டிட்டு இது ஏன் இது எனக்கு அவ்வளோ பிடிக்கலன்னு நீங்க சொல்லுவீங்களா? நீங்களே சொல்லிட்டீங்க, அதனால தான் தூக்கிட்டேன்ருவான். அப்படி ஆமா, நல்லா இருக்கு ஐடியா. எப்பவுமே ஐடியா வந்து மேசிவா பண்ணுவான்டா, அதான் கால் பை. கிளிஃப் தான்டா உங்களோட ஸ்பெஷாலிட்டி, அது எப்படி முடிச்சு விட்டீங்களடா டேய்? சரி விடு, கிளிஃப் ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லவே அழகறீங்க டேய் கால் பை. சரி ஃபர்ஸ்ட் கமெண்ட் போ. நீ அழுதது போதான் வா அப்படின்னா. Bharat Dhoni, what is the benefit for the brand for giving Google dialer in other brand mobile other than Pixel mobiles? Even all brands know customers are liking to have their own brand dialers only. Tell me which are the alternative dialers for Google dialers for each brands. For Oppo, Realme and OnePlus have O dialer as an alternative, and what is the alternative dialer for Vivo, iQOO and other mobile brands? Vivo, iQOOக்குலாம் இப்போதான் அவங்களோட ஓன் டைலரே வந்துருது, இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. Xiaomi மட்டும்தான், அதுவும் Xiaomiல 15 Ultra 14 Ultra. அதாவது என்னைய நம்பி 1 லட்ச ரூபாய் கொண்டு வந்து போட்ட பத்தியா, அப்பயே நீ வந்து ஒரு அந்த மாதிரி நான் முடிவு பண்ணி உனக்காக நான் கூகுள் டைலர் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இருக்கும். கேட்டா நாங்க வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங்ல இதுதான் கேட்டா நாங்க வந்து குளோபலா இந்த போன் லான்ச் பண்றோம், சில கண்ட்ரில எல்லாம் வந்து ஓன் டைலர் எல்லாம் நம்ம இது என்னது சிம்புவோட பீப் சாங் மாதிரி பீப் சவுண்டோட ரெக்கார்ட் பண்ணலாம். ஆமா, கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த போன்ல வந்து நான் குளோபலா லான்ச் பண்றோம், குளோபலுக்கு வந்து எல்லாரும் கூகுள் டைலர் தான் ஃபேமிலியில இருப்பாங்க. இல்ல அது உண்மைதான் வட்சா, அது நம்ம கண்ட்ரிக்கு மாத்த வேணாம் அப்படின்ட்டு ஒரே. இல்லாட்டி கூகுள் என்ன பண்ணலாம்னா, அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் இப்போ இந்தியாவில் வந்து ரெக்கார்டிங் ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அப்போ இந்தியாவுக்கு அதை எனேபிள் பண்ணலாங்கிற, ரீஜியன் பேஸ் பண்ணி எனேபிள் பண்ணலாம். ஏன் பண்ண மாட்டீங்க? Samsung is also providing Google Message instead of Samsung own message app in One UI 7. ஆமாம், அவங்க வந்து ஸ்விட்ச் ஆகிட்டாங்கல்ல. நாங்கள் வந்து இது ரிலீஸே விட்டாங்களே, நாங்கள் வந்து தனித்தனியாக இனிமேல் இதெல்லாம் பண்ண மாட்டோம், எல்லாம் ஒரே இதில் பண்ணுறோம். இல்லை சில சமயங்கள் அது மீனிங்லெஸ்ஸாகவும் இருந்தது, ரெண்டா கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, இத்தனைக்கும் சாம்சங்கோட ஓன் மெசேஜ் ஆப்லேயே ஆர்சிஎஸ் உண்டு வச்சா, இருந்தாலும் இப்போ எல்லாருமே ஆர்சிஎஸ் யூஸ் பண்ணி பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கூகுள் மெசேஜ் கூகுள் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. சீரியஸா உண்மைதான், நெருக்கமா இருக்காங்க. இல்ல நிஜமா ரிஃப்ளெக்ட் ஆகுது, வாட்ச்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது, வாட்ச் டிஃபரன்ஸ் தெரியுது. இப்போ எதுல டிஃபரன்ஸ் தெரியுது? வாட்ச் அவங்களோட வியர் ஓஎஸ் இப்போ சூப்பரா இருக்கு. வேர் ஓஎஸ்லயும் வந்து இதுலயும் ஒரே மாதிரி இது இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரே மாதிரி கொடுக்குறாங்க. பிக்சலோட அது என்ன நம்ம சொல்லுவோம்ல வாட்ச் ஃபேஸஸ், அது அசல்ட்டா இங்க போர்ட் ஆகுது. ஆண்ட்ராய்டு தானே, அவ்வளவுதான். பிக்சல் வாட்சோட ஃபேஸஸ் எல்லாம் ஆமா, வாட்ச் ஃபேஸஸ் அதே கிளாக்லாம் இதுலயும் இருக்கு. கேலக்ஸி வாட்ச் அல்ட்ரால இருக்கிறதுலே மட்டமான வாட்ச் ஃபேஸ் கொடுக்குற ஒரே கம்பெனி அப்படின்னு பார்த்தா அது அமேஸ்ஃபிட் தான். அமேஸ்ஃபிட்ல வந்து அப்படிதான் இருக்கும் நிஜமா. ஏன்னா முன்னெல்லாம் நிறைய வாட்ச் ஃபேஸஸ் இருந்ததுடா. இல்ல முன்னாடி இருந்தது ஃப்ரீடா எல்லாம், இப்ப எல்லாம் காசு. ஆமா, அதுவும் காசு கொடுத்தாவது நல்லா இருக்கா, அதுவும் ரொம்ப முக்கியம். காரி துப்புனதுக்கு அப்புறம் இது கத்துது, சொல்லுது நோட்டிபிகேஷன் டர்ன்ட் ஆஃப். ரொம்ப திட்டுறான்டா அவன், நோட்டிபிகேஷன் ஆஃப் பண்றா அப்படிங்கிற ஒரு இது.
ஆனா இதுல என்ன மேட்டர்னா இன்னொன்னு அமேஸ்வீட்ல வாட்சுக்கு வாட்ச் வேற வாட்ச் ஃபேஸ் மாதிரி தொலையுது. இப்போ என்ன ஆகுது, நம்ம காமனா வந்து ஒரு 50 வாட்ச் ஃபேஸ் எல்லா வாட்ச்க்கும் இடையில இருக்கும், ரவுண்ட் டயல் எல்லாத்துக்குமே அந்த 50 வாட்ச் ஃபேஸ் இருக்கும் நம்ம எதிர்பார்ப்போம். போய் T-Rex வாங்கி பார்க்குறோம், T-Rex 2ல ஒரு வாட்ச் ஃபேஸ் இருக்கு. அடுத்து ஒரு இப்போ ஆக்டிவ் எட்ஜ் வந்துருக்குன்னா அதுவும் ரவுண்டு வாட்ச் ஃபேஸ் தானேன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம், அதுக்கு வேற வாட்ச் ஃபேஸ் இருக்கும். அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி காஸ்ட்லியா போக போக வாட்ச் ஃபேஸ் அட்லீஸ்ட் கொஞ்சம் குவாலிட்டியா கொடுத்தாவது பரவாயில்ல, அதே சீப்பான வாட்ச் ஃபேஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. இதுல தான் எனக்கு கூகுள் பிக்சல் ரொம்ப பிடிச்சிருக்கு. கூகுள் பிக்சல் வந்து அது OnePlus கூட ஓரளவுக்கு நல்லா எனக்கு எப்படின்னா ஆப்பிள்ல வாட்ச் ஃபேஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அந்த மிக்கி மவுஸ் டான்ஸ் ஆடிட்டே இருக்கும். அந்த மிக்கி வந்து என்ன பண்ணா கிளாக் ஹேண்டுக்கு வந்து மினிட்ஸ் ஹேண்டா வந்து அதோட 2 கை வச்சுக்கொண்டா, சரியா ஓகேயா, அது வந்து அப்படியே டைம் காட்டிட்டே இருக்கும். ஒரு செகண்ட்ஸோ ரன் ஆகுது, என்னன்னா கீழே கால் மேல கால் வச்சுட்டு கால் ஆட்டிட்டு இருப்பாப்ல மிக்கி, சரியா அந்த மாதிரி இருந்தது. அது வந்து வாட்ச் 1 வந்ததுலேருந்து ஆப்பிள் வாட்சில் பயங்கர ஃபேமஸ் இந்த லைவ் அனிமே வால்பேப்பர்ஸ். அந்த மாதிரியான வாட்ச் ஃபேஸ்லாம் இல்லைனாலும் பிக்சலில் வந்து அவங்களோட அந்த கர்வுக்கு அதுக்கும் லைவாக டைலர் ஒன்று வச்சிருப்பான் பாரு, அதில் அது மட்டும் இல்லை, அதில் அந்த மெட்டீரியல் தீம் இருக்குல்ல வச்சா கலர் மாறும். நீ வந்து சிங்க் பண்ணலாம், கலர்ஸ் எல்லாம் பர்பிள் கலர்னு வரும், கலர்ஸ் எல்லாம் சிங்க் பண்ணலாம். OnePlus வாட்ச்ல கூட நல்லா இருக்கு ஓரளவுக்கு டைலர்ஸ் அதெல்லாம். Wear OS தான் ரீசன். இப்போ Wear OSல தான் உனக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் அதான் அதுலயும் நிறைய இருக்கு. டப்புன்னு பார்த்தா பிக்சல் வாட்ச் ஃபேஸஸ்லாம் ரன் ஆயிட்டு இருக்கு, என்னன்னாலும் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். போட் நாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, அது நல்லா இருக்கு. இப்பதான் ஒருத்தருக்கு கை எரிஞ்சிச்சுன்னாரு. ஆமா, ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அவர் வந்து இந்த மாதிரி 2000 அப்படிலாம் இல்ல 2000 ரூபாய்க்கு வாங்கியிருந்திருக்காரு. அவர் ஒரு 6 மாசமா யூஸ் பண்றாரு. ஆனா இப்ப திடீர்னு கையில அந்த ஃபர்ஸ்ட் டிகிரி பண்ணலாம்ல, ஏன்டா இவ்வளோ அந்த பேர்ன் ஆயிடுச்சு, அந்த சென்சார் எங்க இருக்கோ அதுக்கு நேரா பட்டு பேர்ன் ஆயிடுச்சு. இது மாதிரி இதுக்கு முன்னாடி வந்ததில்லைன்னு நினைக்காத, ஆப்பிள் வாட்சில் வரும் மால் ஃபங்க்ஷன் ஆகிடும். எப்போ பாரு அந்த இது வந்து ஃபுல் பிரைட்னஸில் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கும். தூங்குற நேரத்தில் சுடர்னு ஒரு பையன் இருக்கான்ல, ஞாபகம் இருக்கா பிக்ஸா? இது OnePlus 13 வாங்கினானே, OnePlus 13 வாங்கினான்ல, அவனுக்கு வந்து ஒரு தடவை ஆப்பிள் வாட்ச் அப்நார்மலாக பிஹேவ் பண்ணி கையில் வந்து சூடு போட்டு விட்டுருச்சு. அப்படியே மார்க்கிங் இருந்தது சவப்பா. அதுதான் ஆகலை, அப்படியே வந்து கொஞ்சம் கேஸ் போட வேண்டியது. ஆப்பிள் மேலே கேஸ் போட்டால் நம்மளை நீங்கள் தப்பாக வாட்ச் கட்டிட்டீங்க அப்படின்னு நம்மளே இது பண்ணி விட்டு போயிடும். கரெக்ட் தான். சார்ஜ் போடாமல் கிட்ட சொன்னால் சார்ஜ் போட்டு கட்டியிருக்கான். இப்படி பார்க்கறதுக்கு பதிலாக இப்படி பார்த்துக்கிட்டு டேரெக்டாக ஃபோன் தெரியும் கை வழியா, செம்மையாக இருக்கும். ரைட்டு. அடுத்து ரெட்மி பேட் 2 போன வாரம் வந்து 14,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. சிவா நீங்கள் யூஸ் பண்ணீங்க, நல்லா தான் சார் இருக்கு. சரி, அந்த இதுக்கு ரெண்டுத்தையும் சேர்த்து வாங்குறது ஒர்த்தா? இது வேற எக்ஸ்ட்ரா காசு வேறு போட்டிருக்காங்க 4,000 ரூபா அப்படின்ட்டு. அந்த பெண்ணு தானே, பெண்ணு உங்களுக்கு கொடுத்தாங்களே இல்லையா? கொடுத்தாங்க. நான் ஒன்றும் இல்லை, நான் எடுத்துகிட்டு வரேன். 4,000 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா காசு போட்டு இந்த ரெண்டையும் வாங்கினா, யாரோ ஒருத்தர் அன்னைக்கு கேட்டிருந்தாரு, எனக்கு வந்து இதெல்லாம் பண்ணுவேன், எனக்கு ஸ்கெட்சிங்லாம் முக்கியம். ஆமாம் ஆமாம் இல்லை, அவருக்கு இந்த மாதிரி இதில் ஸ்பெண்ட் பண்ணலாமா? இதுக்காக பண்ணலாம். ஆனால் என்ன மேட்டர்னா இதுலேயே இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு வேறு எதுவுமே இல்லைல்ல? உண்மைதான். ஆனால் இதில் வந்து 4GB RAM வேணாம், கொஞ்சம் ஹையர் வேரியன்ட் போகிறது தான் எப்பயுமே. 4128 வந்து 14,000. ஆனால் 6128 ஏன் 6128 வெறும் ரேம் மட்டும்தானே? ஆமாம். ஓ, இதுவே வைஃபை ஒரு மாடல் தான் இருக்கு. வைஃபை ஒரு மாடல் தான் வச்சா. இதில் ஏன் இப்படி பண்ணுறாங்க? எனக்கு 4G வேணாம் அப்படின்னா 6GB வாங்கலாம். அதில் 1000 ரூபா அதிகமாக வச்சு எனக்கு பண்ணலாம். 6GB RAM கொடுத்துட்டு நான் 4Gலாம் தேவையில்ல, யூஸே பண்ண மாட்டேன். நான் ஆக்சுவலாக வேணும்னே இதுக்குன்னே அந்த பிஎஸ்என்எல் சிம் தூக்கி இதில் போட்டு வச்சுருந்தேன். அதில் எவ்வளோ வேகமாக ட்ரெயின் ஆகுதுன்னு பார்த்தேன். ஏன்னா பிஎஸ்என்எல் தான் எனக்கு தெரிஞ்சு சிம் கார்டு மத்தியில் கொஞ்சம் காலும் பேசலாம்ல. பேசி பார்த்தேன், நல்லா தான். இந்த லவுட் ஸ்பீக்கரில் பேசலாம், ஹெட்ஃபோன்ஸ் போட்டு பேசலாம். அது வராது வச்சா, இயர்பீஸ் இல்லை, லவுட் ஸ்பீக்கர் தான் டேரெக்டாக. அதுவே ஒரு கூத்து. ஃபர்ஸ்ட் அதான் முன்னாடி வந்து ரெட்மில அப்படி தானே பேசியிருந்தாரு. ஆமா, எஃப்இ போகும்போது வாக்கிங் போகும்போதெல்லாம் எஸ்சியா பேட் எஸ்சி. ஆமா பேட் எஸ்சி எஃப்இ அது ஒன்று. வாக்கிங் போகும்போது பாத்ரூம் போகும்போதெல்லாம் பேசியிருந்தாரு. ஆமா இப்படி கையில் பிடிச்சிட்டாலோ அது இயர்பீஸே இருக்கும். ஹீலியோ G100 அல்ட்ரா வட்சா. இப்போ கொஞ்சம் முன்னாடி நீ சொன்ன தெரியுமா ஒரு வார்த்தை, நத்திங் ஃபோன் 3 ஏன் வந்து 88% ஜிபியூவில் பவர்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஃபோன் 2 கம்பேர் பண்ணும்போது அந்த மாதிரி இவனுங்களும் என்ன பண்ணியிருக்கானுங்க, 80% ஜிபியூ இம்ப்ரூவ்மெண்ட்னு போட்டிருப்பாங்க. என்னன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி வந்து பேடு ப்ரோக்கு முன்னாடி ஒரு பேட் வந்ததா, ஏதோ ரெட்மி பேடு, அதை கம்பேர் பண்ணி அது ஸ்டார் போட்டிருப்பானுங்க. கீழே போய் படித்து பார்த்தா ஏதோ பழைய பேட் ஒன்றத்தை கம்பேர் பண்ணுறானுங்க. எல்லாம் ரொம்ப விவரமாக இருக்காங்க. G72 கமெண்ட் சரினா லைவ். ஓ, செட் பண்ணி பார்க்குறாங்களா தெரியலையே. ஆமாம், பரத்தும் வருணும் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதோ சரி, இந்த 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கு 9000 mAh பேட்டரி எவ்வளோ நாள் சார்ஜ் பண்ணும்? ரொம்ப ஸ்லோவாக தான் வாட்ஸ்அப் பண்ணுது. பாக்ஸில் வேற பார்த்தீங்கன்னா 15 வாட் தான் கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் பெயின்ஃபுல் தான். 0 to 100 வந்து உங்களுக்கு ஒரு 1.5 நாள் ஆகிடும்.
அது ஓவர் நைட் சார்ஜிங்க்கு செட் ஆகும். இன்னொன்று என்னென்னா தொடர்ந்து 6 மணி நேரம் 7 மணி நேரம் இப்போ நரேஷ்ட்டு தான் கொடுத்து வச்சேன். சின்ன பசங்க தான் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. அவன் அந்த ஜியோ ஹாட்ஸ்டார் ஆன் பண்ணி விட்டு ஒரு படமாக போட்டுக்கிட்டு இருக்கான் அவன் பாட்டுக்கு. 7 மணி நேரம்லாம் ஒரு நாள் டிஸ்பிளே ஆன்லேயே தான் வச்சுருந்தேன் அப்படின்னா அதெல்லாம் தாங்குது. சிம் போட்டால் தான் வச்சா சிம்மு போட்டால் அதுவும் முக்கியமாக பிஎஸ்என்எல் சிம்மு. பிஎஸ்என்எல் பாரு இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் கொஞ்சம் ஸ்டாண்ட் பை பிரச்சனை பிஎஸ்என்எல் இருக்குது. பிஎஸ்என்எல் சிம் போட்டு ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கும் பிஎஸ்என்எல் சிம் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. எஸ். ஓகே, அடுத்த கமெண்ட் ஸ்மார்ட் ரிவ்யூ ஸ்பேஸ். சிவா ப்ரோ, என் ஆஃபீஸில் ஃபீமேல் கொலீக் சாம்சங் ஃபோன் பிராண்டு கேலக்ஸி நோட் சீரிஸ் இருந்த காலத்தில் இருந்து சாம்சங் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபோன் வாங்க என்ன ஃபோன் வாங்கணும்னு என்கிட்ட சஜஷன் கேட்டாங்க. சாம்சங் S24 வாங்கலாமா இல்லை ஐஃபோனான்னு என்கிட்ட கேட்டாங்க. பேசாமல் ஐஃபோன் வாங்குன்னு சொன்னேன். யார் என்னத்தை சஜஸ்ட் பண்ணினாலும் சாம்சங் பிராண்ட் தவிர வேறு எந்த பிராண்ட் ஃபோனும் ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க. அவ்வளோ சாம்சங் பிராண்ட் மேலே லாயல்ட்டி அவங்களுக்கு S24 ப்ளஸ் சொல்லுங்கள் ப்ரோ. பெஸ்ட்டு S24 ப்ளஸ். அவங்க இப்போ நார்மலாக ஃபீமேல் ஆடியன்ஸ் 53 வித்தவுட் ஆஃபர். அல்ட்ரா 65 சொன்னீங்கல்ல, அது 85. 65க்கு இப்போ இது வருது வச்சா பாத்தியா? ஷாக்கிங். பிக்சல் 8 ப்ரோ 65 தான் இப்போ ஃப்ளிப்கார்ட்ல. அதிகம் தான். ஆனா அது எப்படி இருக்கு? பிக் பில் இந்தியால இன்னும் கம்மியா இப்போ நல்லா இருக்கா? ஆனா 65 வந்தது பிக் பில் இந்தியால இன்னும் கம்மியா வெயிட் பண்ணு. அப்போ அதுவும் 45,000க்கு வந்துடும் போல. ஏன்னா கடைசியாக 7 Pro 45,000க்கு 22,000க்கு இப்போதைக்கு என்ன இருக்குது தெரியுமா? யூஸ்டு மார்க்கெட்டில் 7A விற்குது. யூஸ்டு மார்க்கெட் லிஸ்ட் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். 7A தான் இப்போ 22. இது வந்து 128GB மாடல் வந்து இப்போ 30K யூஸ்டு மார்க்கெட்டில். புதுசு 30K தான் விற்குது. எங்க இது எங்க விற்குது? இது காலாவதியாகி போய் 3-4 மாதம் ஆகுது. ஸ்டாக்கே பண்ணல, அவ்வளோதான். வெறும் 8A தான் வித்துட்டு இருக்கு 30,000 ரூபாய்க்கு. என்ன மை காட், இவங்கெல்லாம் அப்படிதான். ஸ்டாக் முடிஞ்சு போயிடுச்சுன்னா தான். ஆமாம், வரமாட்டேங்குது அதுக்கப்புறம், அவ்வளோதான் போயிடுது. சில பேர் அப்படி தான் ப்ரோ இருக்காங்க. சாம்சங் ஃபோனு, இந்த விவோ ஃபோன், விவோ வி சீரிஸு வாட்ஸா அந்த இது பயங்கரம். வாட்ஸா இப்படி தள்ளினா சாம்சங்கில் கால் எஸ்எம்எஸ் அசால்ட்டாக முடிஞ்சிருது. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை வேறு எதுலேயுமே பார்த்ததில்ல. டச் விஸ் காலத்துலேருந்து இருக்காது. பிராண்ட் லாயல்ட்டி பரவாயில்ல. அவங்களுக்கு கசப்பான அனுபவம் எதுவும் நடக்கலைன்னு புரிஞ்சுக்கிறேன் இதுலேருந்து. லைன் குறுக்கால ஒரு 10-15 கோடு போட்டிருந்தா அவங்களாம் தெரிச்சு ஓடி இருப்பாங்க. அது கேஷுவல் யூஸருக்கு வரமாட்டேங்குது வச்சு. அந்த மாதிரி பிரச்சனை ரொம்ப கேஷுவல் யூஸ் பண்ணுவாங்களா, அவங்களுக்கு வரமாட்டேங்குது. இப்போ ஆஃபீஸ் என்வரான்மெண்ட்டில் ஏசி இருக்க போகுது, அங்கேயும் பிரச்சனை இல்லை. போகும்போது கேபில் தான் போகிறாங்க நிறைய பேர். கேபில் போகிறாங்கன்னா அதுலேயும் ஏசி இருக்கும். வீட்லேயும் சப்போஸ் வந்து ஒய்ஃபைல தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ உங்களுக்கு ஹீட் ஆகிறதுக்கான சிச்சுவேஷனே ரொம்ப கம்மி. அப்டேட் ஆனால் தான் ஹீட் ஆகணும். கேம் ஆட போகிறாங்களா, இன்ஸ்டாகிராம் போட போகிறாங்க. இன்ஸ்டாகிராம்ன்றது ஒரு பெரிய பாதாளம் தான். அதுக்குள்ளே போனாலே பாதி ஃபோன் காலாவதி ஆகிடுது. பேட்டரி காலாவதி ஆகுது, ஹீட் ஆகும் ஃபோன். ஃபோன் ஹீட்டும் ஆகும். நீ இப்போ கேள, நம்ம நண்பர்கள்கிட்ட கேள, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ பேரோட ஃபோன் ஹீட் ஆகுது, எவ்வளோ பேருக்கு வெடிச்சுதா? அடுத்த நியூஸ், OnePlus Bullets Wireless V3 1699 1700 ரூபாய் கனெக்ட் ஆயிடுச்சா? ஒர்த்தா இல்லையா? இதோ இப்போ பாரு எப்படி ஒர்த்துன்னு நம்ம விக்கி சொல்லுவான் பாரு. ஆல்ரெடி அவன் ஷேக்கிங்கில் இருக்கான் பாரு. என்ன பாட்டு? ஷேக் இன்னும் பாட்டே போடல, அதுக்குள்ள ஓவர் ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கேட்குது, செம்மையா இருக்கு. வெளில கேட்குது. ஃபுல் சவுண்ட் வச்சிருக்கீங்களா? இல்லையா, ஃபுல் சவுண்ட் இல்லையா? 70% வச்சிருக்கேன். வெளில கேட்குது, நிஜமா நல்லா இருக்கு. இதோ இதான் அது ஸ்பேஷியல். எக்ஸ்ட்ரா வந்து இந்த ஸ்பேஷியலும் அந்த பாஸ் ஸ்பேஷியல் ஆடியோ. ஓகே, பாஸ் வேவ் ஆல்ரெடி பாஸ் வச்சுட்டு ப்ளஸ் பாஸ் வேவ் போட்டால் இன்னும் ரொம்ப ஓவராக இருக்கு வட்ஸா. நல்லா தான் இருக்கு. அதான் Z2 கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி புது விஷயங்கள்லாம், ஸ்பேஷியல் ஆடியோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஆட் ஆயிருக்கு. அப்புறம் இது பேட்டரி லைஃப் வந்து கொஞ்சம் அதுதான் வாட்ஸ்அப் பெரிய இது. 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணால் 27 ஹவர்ஸ் 50% வால்யூமில். இதுக்கு முன்னாடி 20 மணி நேரம் இருந்தது, இப்போ 27 மணி நேரம் ஆயிருக்கு. சம அது. சரி, இந்த வாட்டி மேட் இன் இந்தியா வாமே. ஆமாம், பார்த்தீங்களா அந்த ஆப்டிமஸ் பிரைமா ஆப்டிமஸ் எப்போ வந்தா இந்தியாவுக்கு? ஆப்டிமஸ் எலக்ட்ரானிக்ஸ் மேட் இன் இந்தியா. அதனால் வந்து கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கும். போன வாட்டி 2000க்கு லான்ச் ஆச்சு, இந்த வாட்டி 1700 ரூபாய்க்கே வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ வேலை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க மேட் இன் இந்தியானால அப்படின்னு போட்டிருக்காங்க. மற்றபடி அந்த ANC Z2 ANC மாதிரி Z3 ANCன்னு ஒன்று வரும், அதுக்கு வேணால் வெயிட் பண்ணலாம். இது வந்து Z2ஓட அப்கிரேட். ஆல்ரெடி Z2 வச்சுருக்கிறவங்க வந்து அது இதுவாகிடுச்சுன்னா, யாரோ கேட்டாங்கல்ல
இதுக்கு முன்னாடி Z2 நான் நிறையா வாங்கியிருக்கேன், போன இதில் தான் கேட்டேன். ஆல்ரெடி Z2 யூஸர் தான், இது Z3 எப்படி இருக்குன்னு தெரில அப்படின்னு சொன்னாங்க. Z2க்கு வந்து இது அப்கிரேட் தான். Z3 வந்து அப்கிரேடு, மைனர் அப்கிரேடு. ANC கண்டிப்பாக வரும், அதுவும் 2000 ரூபா 2200 அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வரும். இதே வந்து உங்களுக்கு தீபாவளி ஆஃபரில் இன்னும் கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 1500 கீழே வந்துச்சுன்னா இது ஒரு நல்ல இது. சூப்பர். இதுலேயே MRP 2000 ரூபா தான் போட்டிருக்கு. ஸோ இது வந்து ஜூன் 24ஆம் தேதியிலேருந்து வந்து சேலுக்கு போகும், நாளையிலேருந்து சேலுக்கு போகும். அடுத்த கமெண்ட்டு பிரகாஷ் சாக்கேர். ஒரு நிமிஷம் எடுத்துக்கிட்டு இருக்கேங்க. பிரகாஷ் சாக்கேர், ப்ரோ யூ ஆர் கரெக்டட் மெசேஜ். I need a suggestion. I am planning to buy Pixel 9a, 7 Pro, 8a. I have doubts, bro. There are chance of even bigger price drop after Pixel 10. I need a handy phone with a moderate camera. I am not a gamer. If I need to buy Pixel, my family members don't recommend buying it online. So where can I buy it offline? Is there a chance the price reducing below 30,000? If it's not Pixel, I like nothing. But I fear of display problems, which is case my brother's 2A plus dark green tint. The service center said it's normal, no claim, didn't know. கான்ட்ராஸ்ட் 3A அப்படின்னு போட்டிருக்கு. டேய், உங்களை பத்தி எங்கேயுமே நல்ல நியூஸ் வர மாட்டேங்குதுடா. எப்படா அது? காசு கொடுத்து எல்லாம் நல்ல நியூஸ் தான் போடுவானுங்க. ஏன்டா இப்படி பண்றீங்க? டேய் நத்திங்கு. கொஞ்சம் கஷ்டம் தான். அப்பப்போ இவன் வேற சிரிச்சு சப்போர்ட் பண்ணி என்ன இப்படி நாசம் பண்ணிட்டீங்களடா. சரி, பிக்சல் 30,000க்கு வந்து நீங்க 8A தான் ப்ரோ. 8A வரும். ஆனா எப்போ வரும்னு தெரியாது. 27,000 ரூபாய்க்குலாம் வந்ததுல, 27,000 ரூபாய்க்கு வந்ததுல 8A 29,999 ரூபா, 30,000 ரூபாய்க்கு கொஞ்சம் ஆஃபர்ல திரும்ப ஆஃபர் வரும். இந்த என்ன சார், இந்த ஜூலை மாசம் ஏதோ டீல் வருதாமே திரும்பியும். ஜூலை பிரைம் தான். பிரைம்ல போகும்போது ஃப்ளிப்கார்ட் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துருவான். ஏன்னா பிரைம் டே சேல் போது ஃப்ளிப்கார்ட் ஏதாவது போடுவான். அப்படி இல்லைன்னா தீபாவளி சேல் தான். தீபாவளி சேலு, பிக் பில்லியன் சேலு, இதெல்லாம் இந்த சேலெல்லாம் வந்து வரும். ஆனால் 9A அவ்வளோ கம்மியாக வரும். புதுசு இது 3 மாசம் வெயிட் பண்ணீங்க, 8,000 ரூபாய் கிடைச்சிரும். 8A வரும், வாய்ப்பு இல்லை. அப்பயும் கிடையாது. நான் சொல்றேன், சீக்கிரம் வராது. முன்ன 8A வந்த அளவுக்கு டக்குன்னு 9A பிரைஸ் குறையாத மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்குன்றதுனால பக்கத்துல இருக்கு எல்லாமே. ஆமா, யூஎஸ் பிரைஸோட நம்மளுக்கு கம்மிடா. அப்புறம் 7 Pro தேவையில்ல, 8A வெயிட் பண்ணுங்க ப்ரோ. அது 7 Pro எல்லாம் நீங்க வெயிட் பண்ணலாம், என்னன்னாலும் பண்ணலாம். ஆஃப்லைன்ல கிடைக்கிறது வந்து குரோமால மட்டும் தான் 9 சீரிஸ் லிஸ்ட் ஆயிருந்தது. டாடா குரோமா நேர்ல விசிட் பண்ணா நம்ம இருக்கு. அப்படியா, நீ போனியா? ஓகே, அப்படின்னா 9 சீரிஸ் இல்லையான்னு தெரியாது. இதை விட ஆன்லைன்ல இல்லடா, ஆஃப்லைன் ஸ்டோர்ல. அவர் என்ன கேக்குறாரு, ஆஃப்லைன்ல போய் தான் வாங்கணும்னு வீட்டுல சொல்றாங்கன்றதுல. நான் வேற எங்கேயோ கூட பார்த்தேனே, பெங்களூர்ல நான் பார்த்தேன். அது யூசர் விஜய் சேல்ஸ் அங்கெல்லாம் விக்கிறாங்க. விஜயா ஸ்டோர்ஸ், விஜய் சேல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து ஆனால் சென்னையில கிடையாது, தமிழ்நாட்டுல கிடையாது. பூர்விகால விஜய் சேல்ஸ், அது கரெக்ட். ஆடா பாவி, அப்ப பூர்விகாவும் இல்லையா? இங்க இல்ல, இப்போ சென்னையில இப்போ விஜய் சேல்ஸ் எங்க இருக்கு? அப்புறம் அதான் பெங்களூர்ல பார்த்ததுன்னு. ஓகே ஓகே, மறந்துடுச்சு. ஓவரா மறந்துயா இருக்கு. ஸோ அப்போ அங்கே போய் வாங்கிக்கவே நத்திங்க்கு முட்டு கொடுத்து அப்படி ஆயிடுச்சு. என்னங்க பண்ணது? இப்போ நான் வந்து மெல்ட் டவுன் ஆயிட்டு இருக்கேன். இது வந்து உண்மை, நான் நம்பினது ஒண்ணுமே உண்மை இல்ல, எல்லாமே பொய்யா இருக்கு அப்படின்னு எனக்கு இப்போ தெரிய வந்ததுனால மெல்ட் டவுன் ஆயிட்டு இருக்கேன் நான். நல்லதுதான். சரி, அடுத்தது அவங்களுக்கு போட்டியா, OnePlusக்கு போட்டியா ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ் 5 லைட். இவங்களும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மான்ஸ்டர் பவர் இன் பாக்கெட். சேமா ரெண்டும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு டிசைனு, ஸ்பெக்ஸு. இதில் வந்து டியூரபிலிட்டியா 5000 பென்ஸு, 25,000 ஃபோல்ட்ஸு, எர்கோனாமிக் ஃபிட்டு, மேக்னெட்டிக் டிப்ஸ். இதுவும் அதே 12.4mm டிரைவர்ஸ். மேக்னெட்டிக் டிப்ஸா? அதே கலர் வேற. என்ன அதே மாதிரி தான் இருக்கு? அதே டிசைன் மாறுது இல்ல? என்ன அந்த ஸ்டெம் ஏரியா டிசைன் பண்ற OnePlus எப்பயுமே அந்த இதே டிசைன் தான். டெஸ்ட் டியூப் டிசைன் மாதிரி இருக்கும். இது போட்டுருக்கான் அவ்வளவுதான். இவன் டெஸ்ட் டியூப் பேபி, அவன் என்ன பேபின்னு தெரியல. இவன் வந்து இதுல பேரு இவங்களோட கிளைம் 600 சார்ஜ் சைக்கிள்ஸ்க்கு அப்புறமும் வந்து பேட்டரி 100 இருக்கும். 100 இருக்குமா எவ்வளவு இருக்குன்னு தெரியாது, எப்படியும் பார்க்க முடியாது பேட்டரி ஹெல்த்தை. அடிச்சு விட வேண்டியது இல்லடா. ரியல்மி ஆக்சுவலா வந்து பெஞ்ச்மார்க் ப்ராடக்ட் அவங்க கிட்ட தான் இருந்தது. இது எப்படி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை சார்ஜ் போடுவாங்களா? அப்ப 600 சார்ஜிங் சைக்கிள்ஸ்னா அந்த ரியல்மி ANC வருஷக்கணக்காக 2 ப்ரோவா? அதுல வந்து எல்டாக் இருக்கும். அது எல்டாக்லாம் இருக்கும்.
அதான் ரியல்மியில் ஆக்சுவலாக சூப்பர் ப்ராடக்ட் இருந்தது வச்சா. ஆனால் ஒன் ப்ளஸ் வந்து எப்படி ஓப்போ ஆடியோ ப்ராடக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒன் ப்ளஸ் கிட்ட போயிடுச்சு. ஒன் ப்ளஸில் இப்போ சமீப காலங்களில் பயங்கரமான ப்ராடக்ட்ஸ்லாம் அதில் தான் வருது, ஒன் ப்ளஸில் தான் வருது. மாசா தாங்க. நீ அப்பப்போ கம்பெனி மாறினே இருக்க, நான் என்ன பண்ணுறது? ஏதாவது ஒன்று நிலையா சொல்லு. சொல்கிறேன் நான் எது போனாலும் அது நாசமாக போகுது, நான் என்னதான் பண்ணுறேன். ஸோ இது அதை விட விலை கம்மிங்க, 1200 வந்து ஒன் ப்ளஸ் வாங்க. அப்போ தான் எங்களுக்கு லான்ச் டிஸ்கவுண்ட் வந்து 150 ரூபாயா. ஸோ ஜூன் 27ஆம் தேதி வந்து 1049 ரூபாய்க்கு வந்து அங்கே சேல் பண்ணுறேன். ஓகே ஓகே அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, அடுத்த கமெண்ட் என்னது அப்படின்னா விக்கி கோவிந்த் பிரதர் S24 FER iQ Neo 10 Vivo T4 Ultra எது வாங்கலாம் உங்க சஜஷன்? இதில் வந்து நியோ 10 கொஞ்சம் சேஃப் பிளே. அதுக்கப்புறம் வந்து அது ஆமாம், இது வந்து கொஞ்சம் சேஃப் டிவைஸு. மிச்சம் ரெண்டு வெடிக்க வாய்ப்பு இருக்கா? குவால்காம் SoC கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் பேட்டரி லைஃப் நல்லா இருந்தது, கேமராவும் நல்லா இருந்தது, சிங்கிள் கேமரா நல்லா இருந்தது, 8MP அல்ட்ரா விட மறந்துரு. அதில் வந்து T4 அல்ட்ராலையும் நல்ல கேமரா இருக்குது, பெரிஸ்கோப் டெலி ஃபோட்டோ, அதுதான் ப்ராடக்ட் ஃபோட்டோஸ்லாம் வேறு லெவலில் எடுக்குது. அப்போ அதுவும் நல்லா தான் இருக்குது. இது வந்து எல்லா ஃபோட்டோஸும் வந்து இந்த பெரிஸ்கோப் கேமரா நல்லா இருக்கு, அல்ட்ராவா அதுக்காக மட்டும்தான் நல்லா இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், ஆனால் ஸ்னாப் டிராகன் அளவுக்கு வந்து நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. சிவாவா இன்னைக்கு வீடியோவிலே சொல்லியிருந்தாரு, நல்லா இருக்கான்னு கேட்டேன், அப்படின்னு கேட்டா சொல்ல முடியாது அப்படின்ட்டு. ஒரு நல்ல செய்தி கூட இல்லை எனக்கு கம்பெனில இருந்து. எப்படி பக்கமும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நல்ல செய்தி வந்ததே கிடையாது, நீ தான் வந்த மாதிரியே நடிச்சுக்கிட்டு சுத்திட்டு இருந்த. கிடையாதுங்க. சரி, ஏதாவது சொல்லு, பாஸ்ட்ல வந்த நல்ல செய்தி சொல்லு. நத்திங் ஃபோன் 2 லான்ச். எவ்வளவு பேர் நற்செய்தி அது. எப்படி அப்ப எவ்வளவு பேர் 8+ Gen 1 ஏன்டா போனேன்னு அழுதுட்டு இருந்தாங்க தெரியுமா? சொல்லு. 8 Gen 3 ரிலீஸ் ஆக போகுதுன்னு வெளில நம்ம பார்த்துட்டு இருக்கோம், குவாட்ரண்ட் ஸ்கோர் எல்லா ஸ்கோரும் பார்த்துட்டு இருந்தாங்க மக்கள். ஏன்னா ஃபர்ஸ்ட் அதுதானே லீக் ஆகுது. அந்த நேரத்துல 8+ Gen 1 வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி வந்தாங்க. நல்லா இருந்தது. என்னது அது சப்ஜெக்டிவால இருக்கு. ஃபோன் நல்ல ஃபோன் சொல்லி இப்போ ஃபோன் 2 வச்சிருக்கிற எல்லாருக்கும் உன்னோட ஜியோ லொகேஷன் கொடுத்துருவான், அவ்வளவுதான். இப்போ கிடையாது, இப்போதான் நல்லா இல்ல. வந்தப்பே நல்லா இருக்குன்னு நீ சொன்னாலும் கூட நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா 45,000 ரூபாய்க்கு ஃபோன் 1 செமையா இருந்தது. இப்போ சொல்லுங்க பாப்போம். என்னது ஃபோன் 1 செமையா இருந்தது? ஆமா, ஹிட் இல்ல, மேசிவ் ஹிட் எங்களுக்கு அது. டேய், ஃபோன் 1 வந்த புதுசுல என்னாச்சுன்னு மறந்துட்டியா நீ? ஆமா, QC சட்டை பிடிச்சி ஒன்று அடிச்சேன்னு வையேன், அதெல்லாம் பிரச்சனையோடய பிறந்து வளர்ந்து இவ்வளவு நாள் போயிட்டு இதுல வேற காரணம் கேட்டா நாங்க வழங்க அப்படின்னா என்னது இது? குழந்தை அப்படியே கள்ளிப்பால ஊட்டி கொள்ளுகிறாத்து குழந்தைய வளரவே தேவையில்லை. என்ன ஆச்சு அது? ஏதோ நீ இப்போ எந்த மாடல்னாலும் எடுத்துருவாங்க. இப்போ 2A அப்படின்னு நீ வந்து அதெல்லாம் கேட்கல, நீங்க அதுக்கெல்லாம் இது பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கேட்டதே இந்த 3 ஃபோன் தான். 3A நல்லா இருக்குங்க. 3A நல்ல ஃபோன், ஒத்துக்கங்க ப்ளீஸ். என்னது 3A ஒத்துக்கோங்க ப்ளீஸ்னு கேட்க கூடாதுடா. நல்லா இருந்தா எல்லாரும் சொல்ல போறாங்க, அவ்வளவுதான். 3A நல்ல ஃபோன், அவங்களே சொல்லிடுவாங்க கமெண்ட்ஸ்ல. 3A நல்ல ஃபோன். 3A Pro நல்லா இருக்கு, ஆனா அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் கொஞ்சம் மட்டமா இருக்கு. மிச்சபடி அதுவும் நல்ல ஃபோன் தான். சரி, ஓகே. சரி, போட்ஸ் வந்துட்டாங்க. பிரைம் 701 ANC 46 dB ஹைபிரிட் ANC ஸ்பேஷியல் ஆடியோ 50 மணி நேரம் டோட்டல் பிளேபேக்கோட வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 24 பிட் போட் ஸ்பேஷியல் ஆடியோ ஃபார் இமர்சிவ் சவுண்ட் அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க. நத்திங் ஹெட்ஃபோன் 1ஓட வரோம். நத்திங் வந்து ஹெட்ஃபோன், இது வந்து இயர்பட்ஸ். அது ஓவர் ஹெட்ரா. சும்மா சொன்னேன். அது விலை எவ்வளவு இருக்கும்? அவன் 250 மினிமம் $299 $299 போட்டிருந்தது. $299. அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாப்ல $299 போட்டுருந்தோம். யூரோப்ல இருக்க ஒருத்தன் போடுறான், வெயிட் பண்ணா செனைசர் மொமெண்டமோ இல்லாட்டி சோனி MX வந்துடும் அந்த பிரைஸ்க்கு. அப்ப பார்த்து யூஎஸ்ல வந்து இந்த பிரைசிங். அதாவது OnePlus நத்திங் ஓப்பனோட ஓப்பனோட அமௌண்ட் இதோட கம்மி தான். ஓப்பனே 20,000 வச்சுக்க ரவுண்டா. இது பாரு, அதையும் தாண்டி போகுது. அப்ப லிஸ்டிங்ல வந்து 18,000 அதை போட்டுருந்தாங்க ஓப்பன். ஆமா, நம்ம ஊர்ல 17 அப்புறமா தூக்கிட்டாங்க, அவ்வளவுதான். ஓப்பன் தான் ரிலீஸ் ஆகுது மும்பை மாரத்தனோட சேர்ந்து. அப்படியா? அக்கீஸ் தான் போட்டாரு. மும்பை மாரத்தன் வந்து A2 முடிஞ்சு எல்லாம் காலாவதி ஆகி ஒரு வருஷம் ஊர்ல வேற எங்கேயும் விற்கல வச்சா. யூரோப்ல விற்காத பீஸ், யூஎஸ்ல விற்காத பீஸ்ல வந்து இங்க போட்டு போவாங்க. ஆமா, அந்த மாதிரி. எனக்கு தெரிஞ்சு நான் திரும்பியும் சொல்றேன், நாங்க இதுக்கு முன்னாடி எவ்வளோ பிராண்டை ட்ரோல் பண்ணியிருப்போம். 2019 நாங்கள் வந்து டிவி ஷோலாம் பண்ணும்போது ரெட்மியை போட்டு சரிகளாக கலாய்ப்போம். ஏன்னா மாதம் ஒருக்கு ஏதாவது புதுசாக பண்ணுறேன்னு சொல்லி இருக்கிற ஃபோனுக்கே புது கலர் விட்டுக்கிட்டு இருப்பான். அதேமாதிரி ரியல்மியை போட்டு செம்மையாக ட்ரோல் பண்ணுவோம். ரீசன் என்னன்னா, நீலாம் என்ன சொல்லுவேன், புழுக்க மாதிரி டிவைஸ் ரிலீஸ் பண்ணுறேன்னு. ஸோ இப்படியெல்லாம் நாங்கள் கலாச்சிட்டு இருந்தோம்.
ஆனால் ஹைலைட் என்னன்னா அந்த பிராண்டில் இருக்கிற சிஇஓவோ சிஓஓவோ சிஎம்ஓவோ யாரும் வெளில வந்து பேசி நாங்கள் பார்த்தது இல்லை. இங்கே என்ன ப்ராப்ளம்னா ப்ராடக்ட்லாம் வரது இன்னமும் கரெக்டாக டயத்துக்கு ஓரளவுக்கு தான் வந்துட்டு இருக்கு, பேச்சு சரியில்லை இங்கே. நீங்க வந்து வாயை மூடிட்டு மக்கள் வந்து டிசைட் பண்ணட்டோம்டா, விட்டுறா ப்ளீஸ். உங்களுக்காக எங்களை மாதிரி சில குட்டி குஞ்சான்ஸ் இருக்காங்க, அவங்க பேசட்டும், மக்கள் பேசட்டும். நீ வாயை திறக்காத. இதுக்கு மேல திறந்த அப்படின்னா சொல்லாம லிவிங்ஸ்டன் மாதிரி அறுத்து போட்டுரும் பாத்துக்க. லண்டன் வந்து என்ன இன்னும் ஒரு மாசத்துக்கு வர முடியாது, ஏன்னா எல்லா பிளேனும் வந்து அங்கேயும் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு மாசம் கழிச்சு வந்தேன் வையன், முதல்ல ஒரு நாக்கு அறுப்பேன், ரெண்டாவது அவனுக்கே ஆல்ரெடி ஏதாவது எங்க தடி குழந்தை நாக்க இருந்தா உன்னை தூக்கிட்டு போயிடுவாங்க. என்னது தடி குழந்தை நாக்க இருந்துச்சுன்னா கூட உன்னை தூக்கிட்டு போயிடுவாங்க, நீ தான் வந்து அறுத்து விட்டேன்னு. சரி, 2000 ரூபாய்க்கு இந்த இது ஆல்ரெடி கிடைக்குதுங்க. அமேசான் போட் வெப்சைட்ல வந்து இந்த இது கிடைக்குது. ஓகே ஓகே, அடுத்த கமெண்ட் ஐயா, இது டெனிஷ். வணக்கம் ஆண்டவரே, can I wait for nothing phone 3 or choose Xiaomi 15 or anything else? Camera and smooth UI is my main priority. Or can I go for second hand X200 Pro or X24 Ultra under 65,000? I have a edge on X200 Pro but fun touch OS சோகம். What to do? இல்ல S200 Pro தான் இந்த லிஸ்ட்லயே பயங்கரமான ஃபோன். வேணா இதுல என்ன ஹைலைட்னா என்ன வச்சா நம்ம அந்த இது வேற சும்மா இப்பெல்லாம் வந்து நாங்க ஆர்சிபி மாதிரி நத்திங் டு லூஸ் அடிச்ச விடு, எப்படி பார்த்தாலும் எங்களை கழுவிதான் ஊத்த போறீங்க. இல்லடா நான் என்ன கேக்குறேன், நானே திட்டுற மூட்ல இருக்க மாட்டேன். கூப்பிட்டு திட்டுங்க ப்ளீஸ் திட்டுங்க, பாராட்டி பேசுங்கன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணா நம்ம பாராட்ட தான் போறோம். நம்ம அந்த நேரமும் வந்துட்டு இதெல்லாம் பண்றதெல்லாம் நியாயமே இல்லை. சிலிக்கா கார்பைட் பேட்டரிலாம் சைனா கார் எப்பயோ கொண்டு வந்துட்டான், நீ இப்போ தானே 6000 கொண்டு வரலாம் இல்லை, அதெல்லாம் பண்ணால் நம்ம எல்லாரும் பாராட்ட தான் போகிறோம். ட்விஸ்ட் என்னன்னா வாய் சாதா வாயா, அது கால் வாய். சரி, சேது சமுத்திர திட்டத்தோட பயங்கரமான திட்டமாக இதுதான் இருக்கும் போல. இனிமேல் ஹிஸ்ட்ரியில் வரும், அவ்வளோ அகண்ட வாயிங்க அப்படின்னு அகண்ட பாரதத்தையே தாங்க சாப்பிட்டுருச்சு. சரி, இதுல என்ன வச்சு X200 Proக்கு வந்து ஃபன் டச் OSல ஆரிஜின் OS merge ஆகுதுன்னு சொல்லி ஒரு வதந்தி ஓடிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் நடக்காது. வெயிட் பண்ணுங்க, வேற லெவலா இருக்கும், அதை வாங்கிட்டு போயிடுங்க. அதுவும் நல்ல ஐடியா தான். ஏன்னா ஃபோன் 3க்கு நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா இப்போ அந்த ஃபோன் செகண்ட்ல வந்து 55 இல்லாட்டி 58,000 ஆயிடும். ஆமா, அப்போ வாங்கிக்கலாம், நமக்கு ஒரு 7000 சேவிங்ஸ் ஆகும். ஆமா, ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைங்க, என்ன பேசுறாலும் அணை கட்டுறாங்க. என்ன நாங்க எதுவும் பண்ணலடா, ஒண்ணு நெஞ்சு புண்பட்டு போயிருக்குங்க இன்னைக்கு டிவிடி ஷோல, புண்பட்டு போயிருக்கு. ஆமா, வெளில போய் தம்மோத போறான், போயிட்டு ஒரு காஃபி குடிச்சாதான் ஆகும். சரி, அடுத்து ஆனா அப்போ அவருக்கு அதுதான் பெஸ்ட். என்ன மச்சா, அவருக்கு வந்து X200 Pro கொஞ்சம் சேஃப் பிளே, கேமரா முக்கியம் நினைச்சா, அதுவும் போட்டோகிராஃபிக்கு முக்கியம் நினைச்சா X200 Pro தான், டவுட்டே இல்லை. Xiaomi 15 வந்து எப்படின்னா சில சமயங்கள்ல அது முக்கியமா கேமரா யூஸ் பண்ணும்போது 15 அல்ட்ராவும் ஹீட் ஆகும். சரியா, அதுக்காக வந்து கேமரா இப்போ க்ளோஸ் பண்றேன் அப்படி ஆகாது, ஆனால் ஹீட் ஆகும். நமக்கே வந்து ஹைப்பர் OS வந்து 15 சீரீஸ்ல பிரச்சனை பெருசா தராது, ஆனா மற்ற எல்லாருக்குமே பிரச்சனை தருது. இப்போ 15 சீரீஸ்க்கு ஹைப்பர் OSல அடுத்த அப்டேட் வரும், HyperOS 3, அப்போ பிரச்சனை வரலாம். ஸோ இதை நினச்சி தான் நாங்கள் பயப்படுறோம், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் X200 Pro தான் சேஃப் பிளே ப்ரோ. ஆனால் நல்ல கடையாக பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சு நல்ல நண்பர்களாக இருந்தாங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. நாளை பின்ன அவங்க வந்து இங்கே தண்ணியில் போட்டதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வித்துட்டு இருந்தாங்கன்னா நமக்கு தெரியாது, அந்த ஒரு பயம் இருக்கக்கூடாது. போகாதீங்க ப்ரோ, வாங்குறதா வாங்குறீங்க, புதுசா எல்லாமே ரொம்ப காஸ்ட் அதிகமா இருக்கு, சேர்த்து வச்சு வாங்குங்க, அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் மாசம் வெயிட் பண்ணி கூட வாங்கிடலாம் X200 Pro. எப்போ அதான் இப்போ இவர் சொன்ன மாதிரி அவர் எப்படி எடுத்துட்டு வருவான், என்ன ஏது ஒன்றும் நமக்கு தெரியாது. அதை மாட்டுக்கு வாங்கிட்டு அது ஒரு பயம் இருக்கு போச்சு அப்படின்னு கேரண்டி வாரண்டி ஒன்றும் வராது, அப்புறம் காசு தான் வேஸ்டா போகும். என்னாச்சுன்னா நம்மளாலதான் எல்லா இடத்துலயும் வந்துடுறான்டா இவன். இந்த சுடரு அவன் OnePlus 13 வித்துட்டான்ல, மன உளைச்சல். அப்பயே என்னாச்சு, அதான் நிறைய பிரச்சனை இருந்தது, ரொம்ப வெறுத்து போய் அந்த OnePlus 13 வித்துட்டான். வித்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா எப்போ வாங்கினது, அது ஜனவரி மாசம் வாங்கினது, இப்போ அந்த OnePlus 13 ஏதோ பிரச்சனை போல இருக்கு. இவன் ஆனால் பில்லுல இருந்து எல்லாமே ஆல்ரெடி கொடுத்துட்டான். பட் இப்போ மேட்டர் யார்கிட்ட வித்தான், ஒரு செல்லர்கிட்ட வித்துட்டான். அவங்க வந்து யாருக்கோ விற்பாங்கல்ல, இப்போ மறுபடியும் ஏதோ டிஸ்பிளேல ஏதோ இஷ்யூ போல, அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணி தரேன், ஆனால் பில்லு அந்த மாதிரி ஏதோ கேட்டிருப்பாங்க போல. பட் இவன் பில்லுலேருந்து எல்லாமே அப்பயே செல்லருக்கு கொடுத்துட்டான். பட் இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட ஒரு பர்சன் வரும்போது நமக்கு பிரச்சனை இல்லை, யார்கிட்ட வருதுங்கிறது ஒரு ஃபேக்ட்டுங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ அந்த செல்லர் வந்து யாராவது இப்போ நல்லா யோசிச்சு போகிறேன், அந்த செல்லர்கிட்ட வந்து சுடர் என்ன பேசியிருக்காங்கன்னா, நம்மளா இருந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம்னா, அவர்கிட்ட ஃபோனை கொடுத்தோம், அவர் லாபம் இல்லாமல் ஃபோனை மட்டும் வந்து வாங்க வர சொல்லு, அதுக்கு மேலே ஒரு மார்ஜின் வச்சு தான் விற்க போகிறாரு.
அப்படின்னும் போது இப்போ இவனுக்கு என்ன இரிட்டேட்டிங்காக இருக்கும் அதெல்லாம் தெரியல. ஆனால் நமக்கு என்ன இரிட்டேட்டிங்காக இருக்கும்னு யோசிச்சு பாறேன். நம்மளை இப்போ கால் பண்ணி எனக்கு அதை கொடு இதை கொடுலாம் சொன்னால், ஒரு கடைக்கு நீ போகிற, நீ செகண்ட்ஸில் ஒரு டிவைஸ் வாங்குற, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 1 வீக் தான் டைம், அதுக்குள்ளே நீ செக் பண்ணிட்டு வரணும்னு வாங்க, செக்கிங் வாரண்டின்ற பேரில் சொல்லுவாங்க. 1 மந்த் கழிச்சு, ஆமாம் 1 மந்த் கழிச்சுன்னா அப்போ யோசிச்சுப்பாரு, எதுவும் பண்ணி தர மாட்டாங்க. அப்போது இவனுக்கு எப்படி இருக்குன்னா, நான் ப்ராப்பராக டிவைஸை பாக்ஸு செட்டு பில்லு எல்லாத்தையும் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒரு 5 மந்த்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு இன்னைக்கு டேட் வச்சு பார்த்தா. ஆனால் இப்போ எனக்கு கால் பண்ணி இதெல்லாம் கேட்டால் நியாயமா அப்படின்னு தானே தோணும். ஆனால் ப்ராப்ளம் எதுவும் இல்லை. இப்போ அவர் ஏதோ டிஸ்பிளே மாற்ற போகிறார் போல, ஏன்னா கேர்ப்ளஸில் இருக்கு, அதனால அவர் ஏதோ மாற்ற போகிறார் போல. இல்லைனாலுமே மாற்றி கொடுக்க தான் போகிறான். OnePlus அப்படியே மாற்றி கொடுப்பான். பட் அந்த பில்லுலாம் கேட்டிருக்கான் போல ப்ரூஃப். ஓகே ஓகே ஓகே. ஸோ அதான் இது எதுக்கு சொல்லுவாங்க, பில்லுமே தேவை இல்லையே கேர்ப்ளஸில். உள்ளே போனால் இது வரும்டா, OnePlus ஐடிலாம் வரும்டா, டிவைஸில் வந்து லாகின் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல. ஆமாம், சும்மா அப்புறம்னா ரோட்டில் திருடிட்டு போகும்போது கீழே விழுந்துருச்சு எடுத்துகிட்டு போய் மாட்டினா கொடுப்பாங்கன்னா எல்லாம் ஓகே ஓகே அப்படி கொஞ்சமாக வெரிஃபை பண்ணுவாங்கல்ல. பட் அதான் செகண்ட்ஸில் வாங்கினா கொஞ்சம் யோசிச்சு வாங்கிக்கோங்க. நான் வந்து வாங்கக்கூடாதுலாம் சொல்ல மாட்டேன். பார்க்க போனால் செகண்ட்ஸில் ஃபோன் வாங்குறதுக்காக தனியாக வீடியோவே போட்டிருக்கேன். கேட்ஜெட் பஸார்லாம் முன்னே மெயின்டைன் பண்ணது அதுக்கு தான். ஆனால் வாங்கலாம். பட் நமக்கு எப்பயுமே ஒரே செல்லர்கிட்ட போனால், இப்போ விக்கி சப்போஸ் கடை வச்சிருக்காங்கன்னா, நான் விக்கியை டெய்லி ரெகுலராக பார்க்குறேன், மந்த்லி ஒன்ஸாவது பார்க்குறேன், இல்லாட்டி எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் எல்லாருக்கும் வாங்கி கொடுக்குறேன் போது அந்த ஒரு பாண்டிங் நல்லாயிருக்கும். அப்போ என்ன ஆகுனா, இவரா ஒரு 10 டிவைஸ்க்கு மேலே வாங்கியிருக்காரு, ஒரு ஹெல்ப் பண்ணலாமேன்னு கூட இறங்கி வருவாங்க. பட் யாருனே தெரியாதவங்க கிட்ட போகும்போது என்ன ஆகுனா, அவங்க 10ஓட 11 ஒரு கஸ்டமராக பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ அது கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு போனாருவீங்களேன், அவ்வளோ முடிஞ்சது. சரி, ஐக்கூ Z10 லைட்டு இது வந்து 10,000 ரூபாய்க்கு லான்ச் ஆயிருக்கு. Z9 லைட்டோட சக்ஸஸரு. இதில் இன்னும் அந்த நாச் இருக்குங்க. நாச் இருக்கா? 10,000 ரூபாய்க்கு வந்து இவங்க நாச் கொடுக்குறாங்க. நிறைய பேர் மூவ் ஆகிட்டாங்க. இவங்க வந்து இன்னும் இந்த நாச் இருக்குது. HD+ ஸ்க்ரீன் தான், Dimensity 6300 தான். நம்ம ஸ்டைலில் சொல்லாமா, பழசை மறக்காதீங்க. 50 MP 2 MP டியூவல் கேமரா சைட் மவுண்டட் இருக்குது. 6000 mAh பேட்டரி, 15 வாட் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. மிலிட்ரி கிரேட் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது இருக்கா. இன்றைக்கி ஒன்று ஓப்போ K30X இருக்குது. அதுவும் இதே ப்ரைஸிங் தான் லான்ச் ஆகிருக்கு. 4GB இது 11,000 ரூபா 12,000 ரூபா. அது வந்து ஆஃபரில் வந்து கம்மியாக இருக்குது. 10,000 ரூபாய்க்கு வந்து ஸோ இதுக்கு வந்து ஓப்போவே வாங்கிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் வந்து IP65 ரேட்டிங்ஸ் இருக்குது. இதோட ஸ்லைட்லி இன்னும் திக்கு, வெயிட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து இது 5 MP கேமரா தான், அதில் வந்து 8 MP கேமரா. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது, பெட்டராக இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து 10,000 ரூபா ரேஞ்சில் வந்து இப்போது எல்லாம் லைட்டு எக்ஸு இந்த மாதிரி. ஆல்ரெடி நீ வேறு இந்த K30X சொல்கிற, இப்போ இது வேறு இருக்குது. அப்புறம் லாவாவில் வேறு அது என்னது, அதில் இப்போ ரீசெண்டாக 2 ஃபோன் வந்துருக்கு. ஸோ நிறையா 5G டிவைஸ் இப்போ 8,000 ரூபா பட்ஜெட்டில் இருக்குங்க. ஆமாம், 10,000 ரூபா 110,000 அப்படின்ட்டு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்கல்ல. அவங்களுக்குலாம் வந்து HD+ டிஸ்பிளே போதும். மோட்டோரோலாலாம் கொடுத்தா நல்லா. இப்போ ஸ்டாக் இருக்கான்னு கூட தெரில அந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம். ஆமாம், G45 மாதிரியான ஃபோன்ஸ்லாம் இல்லை, நிறைய ஃபோன்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ அந்த இதில் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியுறாங்க. ரொம்ப கேப் ரொம்ப விழுந்த மாதிரி ஆச்சு. முன்னாடி நிறைய லான்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ தெரில. இது வந்து 4GB இருக்குது, 6GB இருக்குது, 8GB மாடலும் இருக்குது. ஸோ 13,000 ரூபாய்க்கு வந்து 8256 அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ பேங்க் ஆஃபரோட வந்து 500 ரூபா பேங்க் ஆஃபரா. அந்த பேங்க் ஆஃபரோட வந்து உங்களுக்கு 500 ரூபா கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சூப்பர். அடுத்தது MediaTek 8450 8350 தான் வருமா. நாங்கள் வந்து 8450 புதுசாக ஒன்று லான்ச் பண்ணுறோம் அப்படின்ட்டு வந்து இந்தியாவுக்கு ஸ்பெஷலாக வந்து இந்தியா 8400 அப்கிரேடா? 8350 அப்கிரேட் தான் நினைக்கிறேன். இது அதை போங்கயா, சும்மா எனக்கு டயர்ட் ஆகுது. 8450 Cortex A 30% and better performance compared to the predecessor அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ மற்ற இதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து போட்டிருக்கு. ஓப்போவோட Reno 14 Proவில் வந்து டெபியூ ஆகுது இந்தியாவில். ஸோ அதை தவிர நிறைய பேர் பார்ட்னர்ஸ் போட்டிருக்கானுங்களே. ரெட்மி, அப்புறம் விவோ, மோட்ரோலா, ரியல்மி, இன்ஃபினிக்ஸ், சாம்சங், லாவா இவங்கெல்லாம் வந்து இந்த ஈவெண்ட்டில் வந்து ஷோகேஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த சிப்பு வச்சு லான்ச் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து மீடியாடெக்கோட பார்ட்னர்ஸும் ஓகே கூட சேர்ந்து வந்து நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த Reno 14 Pro இருக்குல்ல, Reno 14 சீரிஸ் வந்து அடுத்த மாதம் லான்ச் ஆகுதா இந்தியாவில். அதுக்கு வந்து டீசர்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சைனாவில் இருக்கிற அதே அப்படியே இதுதான், அதே ஃபோன் தானா? அப்படியே சைனாவில் என்ன லான்ச் பீகாக்னு ஒன்று பார்த்தோமே அதெல்லாம் வருமா? அந்த பின்னாடி இருக்கு பாருங்க, அந்த டிசைன்லாம் வருது. இந்த வாட்டி வந்து ரெண்டுத்துலேயுமே டெலிஃபோட்டோ கேமரா இருக்குது, ரெண்டுத்துலேயுமே பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ இருக்குது. அதை வந்து ஹைலைட்டாக பேசிக்கிறாங்க. ப்ரைஸிங் வந்து ஆமாம் அதே ப்ரைஸிங் தான் போட்டிருந்தாங்க. அதே 50,000 வந்து அதே ப்ரோவில் வந்து 50,000, இது வந்து 30,000 35,000 ரேஞ்சில் வந்து நார்மல். இப்போ அவங்களுக்கு இருக்க பிரச்சனை யாருன்னா அவங்களே தான்.
ஏன்னா OnePlusல 13s மாதிரியான ஃபோன் 50,000 ரூபாய்க்கு இருக்கும். அப்போ இவங்க வந்து எப்படி அந்த இடத்துல 8450 வச்சு சமாளிக்க போறாங்க? ஏன்னா அது 80 லிட்டரோட இருக்கும். சும்மா லான்ச் பண்றதுக்கு தான். ஆனா ஃப்ரண்ட் கேமரா நல்லா இருக்கும் ரெனோல. ரியர் கேமராவும் டீசெண்டா இருக்கும். நல்லா இருக்காதுலாம் கிடையாது. சில சமயங்கள்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணலாம். ப்ராப்ளம் வந்து OnePlus வாங்கிட்டு போய்டுவேன். அதுல 8450 தான் கொஞ்சம் யோசிக்க வைக்கும் நம்மள. X8 வச்சிருக்கேன் நானு. X8 8 Elite சார். X8னா அது என்னன்னு தெரியல. அது ஒண்ணுல லேப்டாப் பார்த்துட்டு இருந்திருப்ப போல. சரி மொத்தம் நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே? பிளஸ் நாங்க வந்து இப்போ நத்திங்க பத்தி ஏதாவது பேசும்போதெல்லாம் நீங்க எங்களை தப்பா எடுக்க கூடாது. நாங்க சொல்றதெல்லாம் பொய்யா இருந்தா நீங்க எங்களை திட்டலாம். திரும்பியும் நான் பர்மிஷன் கூட தரேன். பாரபட்சம் பார்க்காம கெட்ட வார்த்தையில கூட திட்டுங்க. ஆனா நாங்க பொய் சொல்லியிருந்தா மட்டும். ஆமா, அப்படி இல்லைன்னா நான் போயிட்டு இங்கே பில்லி சூனியம் தான் வைக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்குலாம். சரி, S25FE-யோட ரெண்டர் வந்துச்சு. பார்க்கறதுக்கு ஒன்றும் டிஃபரன்ஸே தெரில. அதே திருப்பி லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த வாட்டியும் அதே இது வேற இது மட்டும் கம்மியா இருக்குமா கீழே அந்த சின்ன ஏரியாவில்? அது இன்னும் கம்மியா இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனா மற்றபடி கிட்டத்தட்ட அதே தான் இருக்கு. 9400 சொன்னாங்க. இப்போ கேட்டா இல்ல 2400 என்ன மேட்டர்னா ஆல்ரெடி ரொம்ப நல்லா இருக்கான். அதனால எதுக்கு அதில் சேஞ்ச் எல்லாம் பண்ணிக்கிட்டு சரி என்ன அந்த பெசல் கொஞ்சம் கன்வே பண்ணி கொடுப்போம் அப்படின்னு. ஃப்ரண்ட் கேமராவில் வந்து S24 மாதிரி ஃப்ரண்ட் கேமரா வரப்போகுது. S25 மாதிரி அந்த பெட்டர் புது ஃப்ரண்ட் கேமரா 12MP அது வந்து வரப்போகுது. இல்லைடா இவங்க நிலமை ரொம்ப படுகவலமாக இருக்குது. நிஜமாவே வந்து எந்த அளவுக்கு சேலஞ்ச் இருக்குன்னா சாம்சங்க்கு இதை நம்ம ஒரு டிபேட்டாகவே பேச முடியும். நல்லா யோசிச்சு பாரு, இந்த வருஷம் அந்த டிவைசஸ்லேயே சாம்சங் தான் லீஸ்ட் ப்ரைஸ் ஹைக் பண்ணது. ஃப்ளாக்ஷிப்ஸில் எடுத்து பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். எல்லாருமே காம்ப்ரமைஸ் பண்ணாங்க, ஏதாவது ஒன்று குறைச்சாங்க. இப்போ ஐக்கோ எடுத்துக்கிட்டுனா குறைச்சாங்க. ஷாமி வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணாங்க. 15ல் மட்டும் 15 அல்ட்ரா ப்ரைஸ் ஆனால் எங்கே போச்சு? 1,10,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் 8 லிட் யூஸ் பண்ணாலே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ப்ளூடூத் எடுத்தான்ல எது S25 அல்ட்ரா அது கேட்டால் அதுக்கு தான் ஒன்று சொல்லிட்டு போகிறாங்களே. இப்போது அந்த ப்ளூடூத் இருந்தால் 100ல் ஒருத்தர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டேட்டா கிடைக்குதுன்னு வையன். அதை அவங்க வந்து இப்போது துச்சமாக நினச்சி புறந்தள்ளினாங்கன்னு வச்சுக்க. ஆனால் ப்ரைஸ் வந்து அது ஜஸ்டிஃபைலாம் பண்ணல. என்ன கேட்டால் வந்து எல்லாமே இருந்தால் தான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் நிறைய பேர் யூஸ் பண்ணல. கிளிஃபுக்கா நாங்கள் டேட்டா எடுத்து பார்த்தோம். ஆனால் இவங்க தான் கிளிஃபை தூக்கிட்டு எதுவும் வைக்கலன்னா மாற்றிட்டு இருக்கலாம். மேட்ரிக்ஸ் வச்சுட்டாங்களே. இப்போ அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கிறத இப்போ கொஸ்டின் மார்க்காக இருக்குது. நல்லா இருந்ததுன்னா சூப்பர். அதே இருக்காது அடிச்சு சொல்கிறேன் நான். கிளிஃப் அவ்வளோ அழகாக இருந்தது, அதையே ஒன்றும் கொடுங்கல. நானும் என்ன தெரியுமா ஆசைப்பட்டேன், இந்த இடம் இருக்குல்ல வாட்ஸா ஆரோஜியில் இருந்தது இல்லை, அதுக்கு பதில் யோட்டா ஃபோன் இருக்குல்ல அந்த மாதிரி கிளிஃப் மேட்ரிக்ஸ் பெருசாக கொடுத்துட்டு இப்போ ஏதாவது கால் வருது மெசேஜ் வருதுன்னா இங்கே டாட்டடில் அழகாக வர மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு வந்து நமக்கு உள்ளே வந்து ப்ரைவசி, ஏன்னா இப்போ டேபிளில் வச்சுருக்கேன் யாருனாலும் மெசேஜ் படிக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். அதுக்கெலாம் ஆப்ஷன் கிளிஃபுக்கு கொடுத்த மாதிரி இந்த கிளிஃப் மேட்ரிக்ஸுக்குன்னு தனி ஒரு ஆப்ஷன் கொடுத்து உள்ளே போய் நம்ம மாற்றுற மாதிரி கொடுத்துருக்கலாம். எவனோ டிசைனில் ஏதோ ஒரு ஸ்லீப்பர் செல்லு தான் டிசைனராக எங்கள் கம்பெனிக்கு வந்திருக்கான். எங்களை முடிச்சு விடனோடனே அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன பண்றது? சரி, நாளைக்கு வந்து போக்கோ F7 வந்து லான்ச் ஆகுதா? ஸோ குளோபலில் ஆமாம் நாளைக்கு ஈவினிங் லான்ச் ஆகுது அப்படின்னு போட்டிருக்கு. இவங்களும் 8S Gen 4 தான். ஆனால் இந்தியாவில் வந்து 135,000க்கு லான்ச் ஆகும். ஆனால் ஆல்ரெடி இருக்கிற லீக்ஸ் படி பார்த்தா என்ன சொல்கிறாங்கன்னா மெட்டல் ஃப்ரேமுங்கிறாங்க. மெட்டல் தான், சைனாலே மெட்டல் தானே. பாருங்க இப்போ காம்படிஷன் பாருங்க, ஐக்கூக்கும் இதுக்கும். இது வந்து 7500, இந்த குளோபலில் வந்து 6500 mAh, நம்ம ஊரில் 7550 இருக்கா. அப்புறம் வந்து 6.83 inch 1.5K ஸ்க்ரீனு. அப்புறம் இந்த 90 watt ஃபாஸ்ட் சார்ஜிங், IP ரேட்டிங்ஸ் இருக்குது. ஆனால் IP69 இருக்குது, ஆனால் சப்போர்ட் தான் இருக்குது, ரேட்டிங்ஸ் கிடையாது. இந்த ஷாமி மாதிரி போன வாட்டி வந்து $650 வந்து 8GB 128GB இருக்குது. ஸோ இந்த வாட்டி வந்து ஸ்டார்டிங்கே வந்து 12,206 தான். ஸோ அதான் இதெல்லாம் காம்படிட்டிவ் ப்ரைஸிங்கு, ஐக்கோவோட பயங்கரமாக கம்பீட் பண்ணும் அப்படின்னு போட்டுருக்கு. இதுக்கு டேரெக்ட் அப்படியே காம்படிஷன் இல்லை. இதுக்கு இப்போ டேரக்ட் காம்படிஷனாக அது வந்துட்டு இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே சேலஞ்ச் என்ன கேட்டால் பேட்டரியில் பீட் பண்ணிட்டாங்க, பில்டு குவாலிட்டியில் பீட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஆனால் மெட்டல் ஃப்ரேமுங்கிறீங்க, கேமராவில் தொடுவாங்களா? அதுதான் இப்போ இருக்க வித்தியாசம். அதுலேயும் நல்லா பண்ணிட்டாங்கன்னா ஓகே. ஆனால் 20MP அதே 20MP இருக்கே, எனக்கு என்ன சொல்லணும்னு தெரில. அது வேறு பெருமையாக பேசிக்கிறாங்க. IMX882 தான் இது மெயின் கேமரா, அது தவிர அல்ட்ரா வைடு. ஃப்ரண்ட்டில் வந்து அதே 20MP கேமரா. ஆனால் அந்த ஃப்ரண்ட் அந்த 20MP போக்கோ F6ல கொஞ்சம் நல்லா இருந்தது. வச்சா பழைய சாம்பிள்ஸ் வச்சிருக்கேன், அது நல்லா இருந்தது. சைக்கிளில் போகும்போது எடுத்த சாம்பிள்ஸே நல்லா இருந்தது, சைக்கிளில் போகும்போது எடுத்த போர்ட்ரேட்ஸும் நல்லா இருந்தது. சரி ஓகே பார்ப்போம். சாம்சங் எழுத்து பிடிச்சிருக்கு. ஆமாம், குளோபலில் வந்து இவங்க சாம்சங்கோட தான் அங்கே மீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா தெரியல, S24FE தான் எங்களுக்கு காம்படிஷன் குளோபலில். ஆனால் ஹைலைட் என்னன்னா இப்போ நம்ம ஊரில் S24FE 35,000. A56ஓட எவனோ கம்பேர் பண்ணுவேன். நான் கூட போட்டிருந்தேன். எந்த கம்பெனி இல்லை இப்போ நான் ஷேர் பண்ணியிருந்தேன்.
சாம்சங் A56 வர்சஸ் அப்படின்ட்டு ஏதோ ஒரு இதில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஒன் ப்ளஸ் என்ன ஃபோன்? நாடை வந்து குளோபலில் வந்து A56ஓட கம்பேர் பண்ணி இந்தியாவிலேயேவா? இப்போ இவங்களுக்குலாம் என்னன்னா நாட் 5 8s Gen 3-ஆ? ஆமாம். கால் பே பண்ற மாதிரி தான். கால் பே வந்து டைரக்டா ஹெட்ஃபோன்ஸ் லான்ச் பண்ண போறதுக்கு முன்னாடியே இருக்கிறதுலே பெரிய பிராண்டெல்லாம் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இவங்களும் வந்து கரெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா குளோபல் மார்க்கெட் ப்ரெசன்ஸில் யார் இருப்பானா ஐஃபோன் கூட கம்பேர் பண்ணால் நல்லா இருக்காதுல்ல, பண்ணவும் முடியாது. அது வந்து ஆரம்ப விலையே அந்த ஊர்லேயும் $700 $800 போயிடும். ஆனால் போக்கோ சாம்சங் எல்லாத்துக்கும் பாருங்க 40,000 ரூபாய்க்கு A56 இவ்வளோ அந்த வின்னர் படத்தில் வரும் தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? யார் எக்ஸினாஸை பார்த்து வாங்குவாங்களா? எக்ஸினாஸ்க்காக தான் இந்த சாம்சங் வாங்குறேன் அப்படின்ட்டு யாராவது வாங்குவாங்களா? அப்போ எதுக்கு இவங்கெல்லாம் வந்து இது ப்ராசர் விஷயத்தில் வந்து இதை கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. எருடு ஈஸியாக கம்பேர் பண்ணி அடிக்கிறது யாராவது அவனை கூப்பிட்றா அப்படின்னு சொல்லி சாம்சங் போட்டு அடிச்சுட்டு போயிடலாம்ல. கரெக்டாக இவன் பேச மாட்டான். அவன் முதல்ல ஒன்றுத்தையும் ஒழுங்காக செய்யவும் மாட்டான். அவங்க ஊரில் ஃபேப்ரிகேஷனில் போய் பண்ண சொன்னால் வேஃபர் பிஸ்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டுருவாங்க. அதுதான் அவனால் பண்ண முடியுது. சிலிக்கா வேஃபர் வச்சு தான் பண்ணுறான்னா வேஃபர் பிஸ்கெட் பண்ணி கம்பெனிக்குள்ளேயே விற்றுக்கிட்டு இருப்பான். நீ அந்த வேஃபர் பிஸ்கெட்? ஆமாம் ரைட்டு. நான் சாப்பிட்ற வேஃபர்ன்னு நான் அதை தான்டா நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவனை ஆக்சுவல் சிலிக்கா வேஃபர் பண்ண சொன்னால் அது சரியாக பண்ண முடியல, பொரிஞ்சிருதுன்னு உட்காந்து வேஃபர் பண்ணிகிட்டு இருப்பான். கம்பெனி உள்ளே அந்த இது பார்த்துருக்கியா மனிதன் ஒரு படத்தில் விவேக் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு ஊறுகாய் வித்துட்டு இருப்பாரு. அந்த மாதிரி உள்ள போய் ஃபேப்ரிகேட் பண்றேன்னு சொல்லி உள்ள ஃபுல்லா வேஃபர் பிஸ்கட் செஞ்சு வெளில அனுப்பிட்டு இருப்பாங்க. நிலைமை மோசமா இருக்கு கொஞ்சம் சாம்சங் சைடில். பார்ப்போம். ரைட்டே, இதெல்லாம் தான் நியூஸ் அண்ட் வேலை சொல்லி சொல்ல நாளைக்கு பார்ப்போம். ஸ்ரீவத்சன் சிவபரணி பார்க்கலாங்க. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் டெக்னாலஜி வணக்கம் கிட்ஸ், இது வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட். புது gadgets, புது facts in the technology streets. வணக்கம் geeks, வணக்கம் geeks, வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் gadgets and phones மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம் புது சரித்திரம், முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.